بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولو بسط الله الرزق لعباده لبغوا في الأرض ولكن ينزل بقدر ما يشاء إنه بعباده خبير بصير. وهو الذي ينزل الغيث من بعد ما قنطوا وينشر رحمته وهو الولي الحميد. ومن آياته خلق السماوات والأرض وما بث فيهما من دابة وهو على جمعهم إذا يشاء قدير. وما أصابكم من مصيبة فبما كسبت أيديكم ويعفو عن كثير. وما أنتم بمعجزين في الأرض وما لكم من دون الله من ولي ولا نصير. صدق الله العظيم. அல்லாஹ் சூரா அத்தியாயத்தின் 25 மற்றும் 26வது வசனங்களின் மூலம் அடியார்களின் தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்பவன் என்றும் அவருடைய பிழைகளை மன்னிப்பவன் என்றும் மேலும் மோமின்களின் துவாவை அல்லாஹ் அங்கீகரிப்பவன் என்றும் தன் அருளால் அவர்களுக்கு பல்வேறு நன்மைகளை உயர்வுகளை கொடுப்பவன் என்றெல்லாம் அல்லாஹ் குறிப்பிட்ட அந்த வசனங்களுக்கான விளக்கங்களை பார்த்தோம். அதைத் தொடர்ந்து அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா கூறுகிறான், வலவ் பஸத்தல்லாஹு ரிஸ்க லிஇபாதிஹி லபகவ் ஃபில் அர்த் வலக்கின் யுனஸ்ஸிலு பிகதரின் மா யஷா. வலவ் பஸத்தல்லாஹு ரிஸ்க லிஇபாதிஹி, தன் அடியார்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய ரிஸ்கை மிக தாராளமாக வழங்கியிருப்பானேயானால் லபகவ் ஃபில் அர்த், பூமியில் அவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்தி விடுவார்கள். வலக்கின் யுனஸ்ஸிலு பிகதரின் மா யஷா, இருப்பினும் அல்லாஹ் தான் நாடிய அளவிற்கு அதை தருகிறான். இன்னஹு பிஇபாதிஹி கபீரும் பஸீர், நிச்சயமாக அவன் தன் அடியார்களை அவர்களின் மனதில் வைத்திருப்பதையும் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். அவர்களின் புற விஷயங்களையும் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறார். முஃமின்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த வசனத்தில் தன்னுடைய அடியார்களுக்கு ரிஸ்கை தாராளமாக வழங்கிவிட்டார், எல்லோருக்கும் அவருடைய தேவையை விட அதிகமாக கொடுத்து விட்டார் என்பது அதன் பொருள். பசத்த என்று சொன்னால் விரிவடைதல் என்பது பொருள். இங்கே ஹதீஸிலும் ஆயத்திலும் வருகின்ற பொழுது தாராளமாக நிறைய கொடுத்தல் என்று அர்த்தம். குர்ஆன்ல ஒரு வசனம் வரும், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்வான் மோமின்களை பார்த்து, வலா தஜஅல் யதக மக்லூலத்தன் இலா உனுகிக் வலா தப்சுத்ஹா குல்லல் பஸ்த், உங்களுடைய கரங்களை கழுத்தில் கட்டி கொள்ளாதீர்கள்,
ஒரே அடியாகவும் அதை விரித்து விடாதீர்கள். அங்கே அந்த ஆயத்திற்கான பொருள் கரங்களை கட்டிக்கொள்ளுதல் என்பதோ விரித்தல் என்பதோ அதற்கு கருத்து அல்ல. உங்களுடைய கரங்களை கழுத்தில் கட்டிக்கொள்ளாதீங்கன்னா இப்படி கை எடுக்க முடியாத அளவுக்கு கையை வச்சுக்கிறாதீங்க. அல்லது விரித்து விடாதீர்கள் என்று சொன்னால் இப்படி விரித்து விடாதீர்கள். அல்லாஹ் இப்படி கட்டுவதையோ இப்படி விரிப்பதையோ இங்கு சொல்லவில்லை. மாறாக கையை கழுத்தில் கட்டிக்கொள்ளாதீர்கள் என்று சொல்வதன் மூலம் கஞ்சத்தனமாக இருக்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்ற. கை ஓப்பன்ல இருந்தா தான் எதையாவது கொடுக்க முடியும். கை ஏதோடு கட்டப்பட்டு இருக்குமானால் எதையுமே கொடுக்க முடியாது அல்லவா? அப்படி இருந்துடாதீங்க. ஒரேடியாக விரித்து விடாதீர்கள் என்று சொன்னால் இருப்பது அனைத்தையும் கொடுத்து விடாதீர்கள். அல்லாஹ் அதனையும் நமக்கு சொல்லித்தரான். நீங்கள் நடுநிலையாக நடந்து கொள்ளுங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு கட்டத்துல கவலைப்பட்டு ஒரு ஓரமாக உட்கார்ந்து விடுவீர்கள். மலும மசூரா. நீங்க எதையுமே யாருக்குமே கொடுக்கறது இல்லைன்னு சொன்னா உங்க மேல மக்களுக்கு மகப்பத்தே வராது. ரொம்ப மோசமானவன், ஒரு கல்நெஞ்சம் உள்ளவன், ஈவரக்கங்கிறது எனக்கு என்னன்றே தெரியாது, மலுவன் நீ பழிக்கப்படுவார். நீ எல்லாத்தையும் கொடுத்துட்ட அப்படின்னு சொன்னா மக்சூரன் நீ கவலைப்பட்டு ஒரு ஓரத்தில் உட்கார வேண்டிய நிலை ஏற்படும். ஒரு நேரத்தை இவன் போய் சோர்ந்து உட்காந்துருவான். இருக்கிறதுல கொடுத்துட்டு நான் இல்லை என்ன செய்யறது, எனக்கு அடுத்த நேரத்துக்கு வழி இல்லையே. அல்லாஹ் சொன்னா இப்படியும் இருக்காது அப்படியும் இருக்காது, கஞ்சத்தனமாக கருமையாகவும் இருக்க வேண்டாம், இருப்பது அனைத்தையும் கொடுத்து விடவும் வேண்டாம், நீங்க அதுலயும் நடுநிலையாக நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அப்ப அங்கே பஸ் என்ற வார்த்தைக்கு அதுக்காக சொல்ல வந்தேன். பஸ் என்று சொன்னால் தாராளம். இப்ப இங்கே அல்லாஹ் சொல்றான், என் அடியார்களுக்கு தன்னுடைய அடியார்களுக்கு ரிசுக்கை நான் தாராளமாக தந்து விட்டார். தாராளம் என்பதற்கு பொருள் தேவையை விட பன்மடங்கு அதிகமாக கொடுத்து விட்டார். என்ன நடக்கும்? பூமியில குழப்பங்கள் நடக்கும். அதனால அல்லாஹ் அவன் நாடிய அளவிற்கு தேவைக்கு தகுந்தவாறு தருகிறான். இன்னஹு பிஇபாதிஹி கபீரும் பஸீர். நிச்சயமாக அவன் தன் அடியார்களை நன்கு அறிந்தவன். யாருக்கு எவ்வளவு எப்படி தரணும் அவனுக்கு தெரியும் அப்படின்னு அதற்கு அர்த்தம். சகோதரர்களை, இங்க ரிசுக்கை தாராளமாக கொடுத்தால் அங்க ரிசுக்கு என்பது எது? ரிசுக்குன்னா என்ன அர்த்தம் அது தெரியும் நம்மளுக்கு. ரிசுக்கு அப்படிங்க நாம் நம்முடைய வழக்கில் ரிசுக் என்பதற்கு தெரிந்தமான மீனிங் அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா உணவு பொருளோ அல்லது காசு பணம், அந்த ரெண்டு தான் வச்சிருக்கோம். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா சூரா பக்கரா அலிஃப் லாம் மீம் என்று தொடங்குகின்ற இந்த வசனத்தின் தொடக்கத்திலே சொல்வான், வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். நாம் அளித்தவற்றிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள். வமிம்மா ரஸக்னாஹும், நாம் எதை ரிசுக்காக வழங்கினோமோ. வமிம்மா ரஸக்னா, இங்க ரிசுக்குங்கிறது அதாவது நவுன் பெயர் சொல்லாக இருக்கிறது. அங்கே ரஸக்னா என்பது வெறுப்பு, பெயர் சொல்லாக மாறும். நாம் எதை அவர்களுக்கு ரிசுக்காக வழங்கினோமோ அவற்றிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்வதற்கு இமாம் பைலானி போன்ற மேன்மக்கள் தஃசீரில் எழுதுவாங்க, ரிசுக் என்பது சாப்பிடுகின்ற பொருள் மட்டும் அல்ல. அது கூட நமக்கு நல்லா தெரியுது. நமக்கு இன்னைக்கு ஒரு ஒரு 10 டெய்லி 1000 ரூபாய் சம்பாதிக்கிறோம், 10,000 ரூபாய் அல்லாஹ் ஒரு நாளைக்கு கொடுத்துட்டான்னு சொன்னா எனக்கு அல்லாஹ் ரிசுக்குல பறக்க செஞ்சுட்டான். உன் ரிசுக்குல எங்க பறக்க செஞ்சான்? உனக்கு பேப்பர் 10,000 ரூபாய்க்கு இன்னொரு 4 பேப்பர் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு, அவ்வளவுதானே, தாள் தானே வந்திருக்கு அப்படி நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை. ஏன்னு சொன்னா இந்த காசை வைத்து தேவையான பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதால் உணவுப் பொருட்கள், நாம் பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களும் சரி அல்லது அவைக்கு எது உதவியாக இருக்குமோ அவைகளை நாம் ரிசுக்குன்னு சொல்லுவோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச மீனிங். ஆனால் இவை மட்டுமே ரிசுக் அல்ல. உணவுப் பொருள்களோ காசு பணம் மட்டும் ரிசுக் அல்ல. மாறாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய எல்லா விதமான நல்லவைகளும் ரிசுக்கு தான். உதாரணத்திற்கு அல்லாஹ் எனக்கு உடல் பலத்தை தந்திருக்கிறான் என்று சொன்னால் இதுவும் அல்லாஹுடைய தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட ரிசுக் ஆகும். அல்லாஹ் எனக்கு கல்வி ஞானத்தை தந்திருக்கிறான் என்று சொன்னால் அதுவும் ரிசுக் ஆகும். அல்லாஹ் எனக்கு அறிவு ஞானத்தை தந்திருக்கிறான் என்றால் அதுவும் ரிசுக் ஆகும். ஒரு விஷயத்தை நான் கவனமாக சிந்தித்தால் எனக்கு தெளிவு கிடைக்கும் என்று சொன்னால் அதுவும் அல்லாஹ் தந்த ரிசுக் ஆகும். இவைகளில் எதுவும் இந்த உலகத்தில் எல்லோருக்கும் சமமாக இல்லை. அப்படித்தானே? காசு பணம் மட்டும் இல்ல, காசு பணத்திலையும் வித்தியாசம் இருக்கு, அல்லாஹ் தனிக்கக்கூடிய பொருள்கள்ல வித்தியாசம் இருக்கு, நாம் வசிக்கும் இடங்கள்ல வித்தியாசம் இருக்கு. ஒருத்தர்
100 அடுக்கு மாடி கூட கட்டி வசிக்க முடியும். இன்னைக்கு இந்தியாவிலேயே பெரிய பெரிய பணக்காரர் இருக்காங்க. எத்தனையோ ஆயிரக்கணக்கான கோடிகள் தங்களுடைய திருமணத்துக்கு செலவு செய்யறாங்க. ஆட்டம் பாட்டம் கூத்து என்னென்னலாம் நடந்துகிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் போதா இல்லையா? இன்னொருத்தவங்க அந்த அதுல இருக்கிற அதுல 100% கிடைச்சா நம்ம கோடீஸ்வரர். இது வரைக்கும் 5000 கோடி செலவு பண்ணிருக்காங்க. 5000 கோடி செலவு பண்ணிருக்காங்க. இப்படியும் ஒரு பக்கம் ஒரு ரொம்ப தாராளமான ரொம்ப 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 அதிகமான நிலை. இன்னொரு பக்கத்தில் மிக குறைவானது ஒரு நிலை இருக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானுவத்தால இந்த உலகத்துல நாம் பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்கள், நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் காசு பணம், இதிலும் அல்லாஹ் எல்லாத்தையும் ஒரே மாதிரி வைக்கல. நம்முடைய உடல் பலம் அல்லாஹ் எல்லாத்தையும் ஒரே மாதிரி வைக்கல. வயதின் முதுமை என்பது வேறு, வயதின் முதுமை என்பது வேறு. அது எல்லாத்துக்கும் இருக்கும். அது ரப்பு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு நேச்சர், இயல்பு. ஆனா சொல்லுவாங்க, முதுமைக்கும் வயதிற்கும் கூட தொடர்பில்லை அப்படின்னு சொல்றாங்க. 70 வயது உள்ளவர்கள் ஆற்றல் மிக்கவர்களும் இருக்கிறார்கள், 50 வயதை அடைந்த மிக பலகீனமானவர்களும் இருக்கிறார். இது யாருடைய இது? அல்லாஹ் தர்றது. நாம் எல்லாம் நிதர்சனமாக பார்க்கக்கூடிய விஷயம். 30 வயசுல மிகப்பெரிய நோயாளி ஆகி பலகீனம் அடைந்து எந்த வேலையும் செய்ய முடியாதவர்களும் உண்டு. 80 வயதிலும் தங்களுடைய சுய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஆற்றலும் உண்டு. இது ரப்பு தரக்கூடிய வெகுமதி, ரிஸ்க். உடல் பலம், கல்வி ஞானம், அதுவும் அல்லாஹ் தான் தர்றான். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. ஒருத்தர் அது படிச்சிருக்காரு, அது படிச்சிருக்காரு, அது படிச்சிருக்கிறேன். ஒருத்தர் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் ஒரு டிகிரி படிச்சிருக்கீங்க. நீங்க என்ன படிச்சா? +2 வரைக்கும். நான் என்ன 10th வரைக்கும், நான் 8th வரைக்கும் படிச்சிருக்கேன். நான் ஸ்கூலுக்கே போகல. இப்படி பல ரகம் இருக்கும், பல ரகம் இருக்கும். கல்வியில எல்லாம் ஒரே மாதிரியாக இல்லை. இன்னொன்று அறிவு ஞானம். கல்வி என்பது சில தகவல்களை நாம் படித்து அவைகளை உள்வாங்கிக் கொள்கின்ற ஞானம். அல்லாஹ் ஜல்ல ஷானுவத்தால எல்லோருக்குமே அக்கல், புரிதல் எனும் அறிவு ஞானத்தை ரப்பு தருகிறார். அதன் ஊடாகவே நாம் சிந்திக்கின்றோம். சிந்திப்பதற்கு இந்த கல்வி வசதியாக இருக்கிறது. சில அடிப்படையான ஒரு ஃபார்முலாஸ், தெளிவுகள் நம்ம இடத்தில் இருக்கிற பொழுது இதை மையப்படுத்தி சிந்திப்பதற்கு உதவியாக இருக்கிறதே தவிர இவை கல்வி என்று சொல்ல முடியாது. இதை தாண்டியதும் கூட அந்த அறிவு ஞானம், சிந்திக்கும் திறன், இது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியா இருக்கா அப்படின்னு கேட்டா ஒரே மாதிரியா இல்லை. எல்லாரும் ஒரே மாதிரி தான் சாப்பிட்றோம், ஒரே மாதிரி தான் தூங்குறோம், ஒரே மாதிரி இடத்துல தான் வசிக்கிறோம். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியாக இல்லை. எல்லாரும் எல்லா வேலையும் செய்ய முடியாது. இப்ப சில பேர் நினைப்பாங்க, ஒரு பியூன் எவ்வளவு வேலை செய்யறான், ஒரு அட்டெண்டர் எவ்வளவு ஒர்க் பண்றான், ஒரு கிளர்க் எவ்வளவு ஒர்க் பண்றாங்க ஆபீஸ்ல. இங்க போ, இங்க போ, அதை செய்ய, இதை செய்ய, இதை எழுது, இதை டைப் பண்ணி கூட, அது கூட, இது கூட தொடர்ந்து வேலை விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு IAS கலெக்டரா இருக்கிற அவருக்கு என்ன பெரிய வேலை இருக்கு? பார்த்தான், வெளிப்படையா பார்த்தான், ஏசி ரூம்ல உட்கார்ந்து இருக்கிறார். விசிட்டர்ஸ் வர்றாங்க, சந்திக்கிறார், ஏசி ரூம்ல தான் சந்திக்கிறார். ரொம்ப டீசெண்டா பேசுறாங்க, போயிடுறாங்க. இதுதான் வேலையா இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? அங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, கீழே உள்ளவர்கள் நிறைய வேலை செய்வதை போன்று தெரிகிறது, அவர் சும்மா இருப்பதை போன்று தெரிகிறது. அவனுடைய வேலை சிந்திப்பது. அதனால சொல்லுவாங்க, கீழே இருக்க கிளர்க்க சொல்லுவான், நீ சிந்திக்காத, சொல்றது மட்டும் செய்ய போதும். நீ சிந்திச்சேன்னு சொல்லிட்டு என்னத்தையாவது நான் ஏடாவிடமா பண்ணி எடுத்துட்டு வருவான். நான் யோசிச்சேன், நீ யோசிக்கலாம் செய்யாத, சொல்றதை செய்யும். யார் ஒரு அட்டெண்டர் இருக்கு, அவர் பியூன் இருக்கிறான். அவர் ரொம்ப சிந்திக்கிறாங்க, இங்க போயிட்டு வாங்க, போயிட்டு அதை வாங்கிட்டு வாங்க, வாங்கிட்டு அதை செஞ்சாலே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில சமயங்கள்ல அவர்கள் ஏதாவது ஒன்று இல்லை, நான் இப்படி யோசிச்சேன். ஒரு தகவல் நான் கேள்விப்பட்டேன். ஒரு பெரிய வெள்ளம் ஏற்பட போகிறது என்ற பிரச்சனை. அப்போ டெபுட்டி கலெக்டரா இருந்தவர் அல்லது கலெக்டர் பிரச்சனை, உடனடியான பிரச்சனை. லோயர் லெவல்ல உள்ள கடைசி கட்ட அதிகாரி ஒரு போன் பண்ணி, இந்த அதிகாரியை நீ இப்ப போய் கார்ல போய் கூட்டிட்டு வான்னு சொல்றாரு. கார்ல போய் இம்மிடியேட்டா ஒரு தகவல் சொல்லுங்கிறான். இவர் ரொம்ப லோயர் லெவல்ல உள்ளவங்கிறதுனால ஆபீஸுடைய அலுவலகத்தின் கார் எடுக்கிறதுக்கு அவனுக்கு தயக்கம். அவன் சைக்கிள்ல போறான். சைக்கிள்ல போயிட்டு இருந்தா அவன் என்ன செஞ்சுட்டான், இவன் தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு, இந்நேரத்துல நீ போனா வர முடியாது, நீ போ அப்படின்ட்டான். இப்போனா வர முடியாது, நீ போன்ட்டான். இவன் வந்துட்டு தகவல் சொல்றான், இல்ல நான் போனேன், வரல. எதுல போனேன்? சைக்கிள்ல போனேன். நான் உன்னை எதுல போக சொன்னேன்? கார்ல போன்னு சொன்னேன். ஏன் போகல? ஒரு மாதிரியா கொலைய. இதுக்குதான் நீ சிந்திக்க கூடாதுன்னு சொன்னேன்னு சொல்றான். நீ சிந்திக்க தேவையில்லை, சொல்றத செய்யுங்க. நீ இப்படி போனதுனாலதான் அவன் வரல. நீ கார்ல போயிருந்தேன்னு சொன்னா, ஆபீஸ்ல கார் எடுத்துட்டு போயிருந்தா, ஜீப் எடுத்துட்டு போயிருந்தேன்னு சொன்னா, இவர்கிட்ட ஜீப்பை கொடுத்து கலெக்டர் அனுப்பி இருக்கிறார். அப்ப ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, நம்ம அசால்ட்டா இருக்க முடியாது, அதை அடிச்சுட்டு ஓடி வந்திருப்பான். அதாவது சொல்லுவாங்க,
சில உயர்நிலையில் இருப்பவர்கள் அவங்களுடைய அறிவின் காரணமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சில பொறுப்புகளை தருகிறான். வெளிப்படையாக நம்முடைய உடல் உழைப்பை கொண்டு அவர்களுக்கு இருக்காது. என்னப்ப கிளர்க்கியல் ஒர்க் இருக்கு, டெய்லி செய்யற வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, ரொட்டீன் ஒர்க் அது, ரொட்டீன் ஒர்க். ஆனா அவங்களுடைய செஞ்ச வேலை என்பது ரொட்டீன் ஒர்க் அல்ல. இப்போ ஒரு பிரச்சனை இருக்கும், இன்னொரு 1 மணி நேரம் கழிச்சு இதை விட தலை பிச்சுட்டு போற ஒரு பிரச்சனை வரும், இன்னொரு 2 மணி நேரம் கழிச்சு அதை விட பெரிய பிரச்சனை வரும். இந்த பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்றது அப்படிங்கிறது தெரியாது. உதாரணத்துக்கு நான் கல்லூரியில பணியாற்றும் பொழுது பார்ப்போம், டீச்சிங் ஸ்டாஃப் நான் டீச்சிங் ஸ்டாஃப்னு பிரிச்சு வச்சிருப்பாங்க. நான் டீச்சிங் ஸ்டாஃப் இருப்பாங்க, அவங்க ரொட்டீன் ஒர்க், இந்த ஃபைல் போடணும், இந்த ஃபைல் போடணும், இதை சம்பளம் போடணும், இதை இது பண்ணணும், இதை கடனை பிடிக்கணும், அல்லது இந்த மெமோ அனுப்பணும், ஏதோ ஒண்ணு ரொட்டீனான ஒரு ஒர்க் இருக்கும். அவன் புதுசா வந்தா கூட அதுக்கு முன்னாடி உள்ள ஃபைலை பார்த்தான்னு சொன்னா தெரியும் யார் யாருக்கு என்ன அனுப்பப்பட்டிருக்குன்னு. அதை பார்த்து ஒரு கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி காப்பி பண்ணி அனுப்பிடலாம், இவ்வளவுதான் ஒர்க் இருக்கும். ஆனா ஒரு உண்மையான ஒரு டீச்சிங் ஸ்டாஃபா இருந்தா, ஒரு ப்ரொஃபஸரா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, உண்மையான இன்னைக்கு கல்வித்தரம் குறைஞ்சிக்கிட்டே வருது, தகுதி இல்லாதவர்கள் ஆசிரியர்களா இருக்கக்கூடிய சூழல் வந்துருச்சு. உண்மையான கல்வி ஞானம்னு சொன்னா அவன் ஒவ்வொரு நாள் பாடம் எடுக்கிறதுக்கு முன்னால நிறைய ரெஃபர் பண்ணணும். அதனாலதான் காலேஜ்கள்லாம் ஒரு 5000 பேர் இருக்குன்னா 2 பீரியட் 3 பீரியட் பாடம் கொடுப்பாங்க. இவருக்கு வந்து ஜாலியா இருக்கட்டுங்கிற எண்ணத்துல கொடுக்கறது இல்ல, இவன் அடுத்த 1 ஹவர் இவர் ரெடி பண்ணாதான் ஒழுங்கா போய் கிளாஸ் எடுக்க முடியுங்கிறது தான் கொடுக்கறது. ஆனா நம்மளால அங்கேயும் கிளாஸ் எடுக்கிற டைத்தையும் எடுக்க மாட்டோம், படிக்கிற டைத்தையும் படிக்க மாட்டோம், அது ஒரு விஷயம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இவனுக்கு ரொட்டீன் ஒர்க் அல்ல. நேற்று ஒரு பாடம் எடுத்துட்டேன், அதே பாடத்தை இன்னைக்கு போய் எடுக்க முடியாது. நான் ரொம்ப டயர்டா வந்திருக்கேன், நான் வெளியூர் போயிட்டு வந்து நான் படிக்கல, முந்தா நேற்று எடுத்த பாடத்தை இன்னைக்கு எடுக்கணும்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இப்ப நான் வெளியூர் போயிட்டு வந்துட்டேன், நான் நேற்று போன வாரம் செஞ்ச தப்சீரை இப்ப செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அப்ப புதிதாக அவர்கள் அதற்காக தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். வெளியில பார்த்தா சரியா இருக்கிற மாதிரி தெரியும். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான ஆற்றலையும் அதற்கு தகுதியான பணிகளையும் ரப்பு தருகிறான். அப்ப எல்லாரும் இப்ப ரிஸ்க் என்பது உணவுப் பொருள்களோ காசு பணம் அவைகளும் ரிஸ்க் தான். அவைகள் மட்டுமே ரிஸ்க் அல்ல. நாம் பெற்றிருக்கின்ற கல்வி ஞானம் ரிஸ்க், நாம் பெற்றிருக்கக்கூடிய அக்கல் அல்லாஹ் தந்திருக்கிற அறிவு ஞானம் ரிஸ்க், நாம் சிந்திக்கும் ஆற்றல். எத்தனையோ பேர் பாருங்க, எத்தனையோ பேர் பாருங்க, ஒரு 10 பேர் மஷூரால உட்கார்ந்து இருப்போம், ஒரு ஆள் சொல்ற விதமே வித்தியாசமா இருக்கும். ஏன்னு சொன்னா அவன் மண்டையில அப்படிதான் படும், அல்லாஹ் போடுவான். சில சமயங்கள் நமக்கு ஐடியாவே கிடைக்காது, ஏன்னா அவ்வளவுதான், அங்க இருந்து உள்ள வந்து வர்றதுக்கு ஒண்ணு இல்லை. இது வேணும்னு செய்யறது இல்ல, ரப்பு ஆளாளுக்கு அப்படி எப்படி வச்சிருக்கான், ஆளாளுக்கு அப்படி இப்படி வச்சிருக்கான். சில பேர் 1 மணி நேரம் உட்கார்ந்து யோசிச்ச ஒரு விஷயத்தை செய்யணும்னு சொன்னா கடகடங்கன்னு ஒரு 10 பேஜ் எழுதி தந்துருவாங்க. நமக்கு 3 மணி நேரம் கொடுத்தாலும் அரை பேஜ் பூர்த்தி ஆகாது, அப்படியே பேப்பரை கொண்டு வந்து திருப்பி கொடுக்குற மாதிரி இருக்கும். என்ன காரணம்? அது அவர்களுக்கான ஞானம். அப்படி ஒரு இருக்குங்கிறதுக்காக அது இல்லாத இன்னொருவரை போய் யாரும் குறை சொல்ல முடியாது. நான் யாரு தெரியுமா, நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, என்னுடைய அறிவு என்ன தெரியுமா, நீங்க எனக்கு தலைப்பு கொடுத்தாலும் 1 மணி நேரத்துல நான் ஒரு 10 பேஜ்ல கட்டுரை எழுதி தந்துடுவேன் அப்படின்னு ஒரு பெருமை பேச முடியாது. இது உனக்கானது. ஒரு வியாபாரிக்கு போனா தான் தெரியும் அவருடைய வியாபாரத்துடைய நுணுக்கம். ஒரு சாதாரண தெரியும், ஒரு காய்கறி, இந்த காய்கறி இத்தனை இது வாங்குறோம், இவ்வளவு வாங்குறோம், இது எப்படி விற்கும், இதுல எவ்வளவு வேஸ்டேஜ் ஆகும், இதுல தரம் பிரிச்சோம்னா என்னவெல்லாம் குறையும், இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்துட்டு இதுக்கு ரேட்டு சொன்னா நைட்ல நமக்கு என்ன மிஞ்சும், இது அவனுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது, முடியாது. அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆற்றலை, ஒரு சலாஹியத்தை ரப்பு தந்திருக்கிறான். யாரிடத்தில் என்ன ஆற்றல் இருக்கிறதோ இது ரப்பு தந்தது, இவைகளை சரியான வகையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது பொருள். இப்ப பாருங்க, அல்லாஹ் சொல்றான், நான் தரக்கூடிய ரிஸ்கை மிக தாராளமாக தந்து விட்டால் அப்படின்னா என்ன அர்த்தம்? காசு பணம் இப்படியே வச்சுக்கோங்களேன், எல்லாத்துக்கும் மல்டி மில்லியனர் எல்லாம் ஆக்கிட்டான், இல்ல பகவத்தினார் பூமியில பிரச்சனைகள் வரும், குழப்பங்கள் வரும், எல்லாருக்கும் வசதியா இருக்கு. வசதி இல்லைங்கிறது வரைக்கும் தான், கஷ்டம் வரைக்கும் தான் கொஞ்சம் அடக்கி வாசிப்போம், கஷ்டத்தை நீக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்ப்போம். இவ்வளவு இதா இருக்கு, என்ன பண்றது, நாளைக்கு அடுத்த மாசம் நிக்கா இருக்கு, எப்படி சமாளிக்கிறது, நாளைக்கு வெளியூர் போகணும், என்ன செய்யறது, காசு இல்லை, இந்த பிரச்சனை இருக்கு, வர்ற வாரத்துல என்ன பண்றது, இந்த ஃபிகர், இந்த கவலை, இதுல நம்மளை தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு போய் விடாது. இதை பத்தி யோசிச்சு இதை கரெக்ட் பண்றதுக்கு, இதை சரி பண்றதுக்கு, இதை ரெடி பண்றதுக்கு இதுலயே டைம் போயிடும். எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னா சொல்லுவாங்க, வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சுன்னா மீது எல்லா உறுப்புகளும் பசி ஆயிரும் சொல்லுவாங்க. வயிறு பசியா இருந்தா எல்லாம் தன்னிறைவோடு இருக்கும். நோன்பு வச்சுட்டோம், மதியம் 3 மணிக்கு மேல எங்கேயாவது இடம் கிடைச்சா ஓரமா படுத்துடலான்னு தோணும்.
உட்கார்ந்து பேசுற அளவுக்கு சக்தி இருக்காது. ஏன்? உள்ள பசி, காது அமைதியாயிரும், கண்ணு அமைதியாயிரும், எல்லா உறுப்புகளும் ஆடி ஒதுங்கி அமைதியா போயிருக்கும். வெறும் மகான்கள் சொல்லுவாங்க, வயிறு நிறைஞ்சிருச்சு, கண் ஏதாவது கேட்கும், காது ஏதாவது கேட்கும், வாய் ஏதாவது கேட்கும், அது எல்லாம் இஷ்டத்துக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். இது ரப்பு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இயல்பு. சில சமயங்களில் பொருள் இது பெரும்பாலான மேக்சிமம் உள்ள சட்டம். அது பெரும்பாலும் வசதிகள் அதிகமாகின்ற பொழுது அவங்களுக்கு வேறு தேவைகள் இல்லாததால் தேவையற்ற பிரச்சனைகளில் தங்களை தலையிடுவார். அல்லது அவர்களுடைய அந்த வசதி ஒரு வகையான கர்வத்தை தரும். நீ ஏழை, நான் பணக்காரன் சொல்ற அந்த என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா, என்னிட்ட வந்து பேசுறியா அப்படின்னு இருக்கும். உன் ஸ்டேட்டஸ் என்ன? ஒரு தீ பிடிச்சா எல்லாம் காணாம போயிடும். உங்களுடைய ஸ்டேட்டஸ் நம்ம சொல்லுவோம், என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா சொல்லுவாங்க. அசாம்ல அங்க இங்க பெரிய வெள்ள பிரளயங்கள் ஏற்பட்டோன்னு என்ன ஆச்சு, ஹெலிகாப்டர் வந்து போடுற ஒரு பொட்டல உணவுக்காக கோடீஸ்வரர் வந்து பிச்சைக்கார வரைக்கும் வித்தியாசம் இல்லாம இயங்க வேண்டியது இருந்துச்சு. இதுதான் நம்முடைய ஸ்டேட்டஸ். ஆனா என்ன மனசுல வரும், அல்லாஹ் அப்படிலாம் ஆக்குறது இல்ல. என்னைக்காவது ஒரு நாளைக்கு ரேரா அப்படி ஆக்கிட்டு அல்லாஹ் விட்டுருவான் ஒரு பாடத்துக்காக. அல்லாஹ் எல்லாத்தையும் அப்படி கஷ்டம்லாம் கொடுக்க மாட்டான். ஆனா மனசுல ஒரு வகையான கர்வம் இருக்கிறது. அந்த கர்வத்தின் அடுத்த கட்டம் என்னன்னா, நான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன், நான் மேலானவன், நான் வந்து பலமிக்கவன், நீ பலகீனமானவன், நான் சொல்றது நீ கேட்கணும் என்ற ஒரு வகையான சிந்தனை வரும். இப்படி சரி, இது 4 பேர்கிட்ட வருது, 4 பேர் வருது, 4 பேர் அடங்கி போறான், கரெக்டா போய்கிட்டு இருக்கு. எல்லாமே அப்படி இருந்துச்சுன்னா ஒரு சாராட்ட அப்படி வருது, இன்னொரு சாராட்ட ஒரு வகையான அடங்கி போகக்கூடிய சூழல் இருக்கு. எல்லாருமே ஒரே மாதிரி இருந்தா யார் என்ன செய்ய முடியும்? நான் டிரைவர் வேணாம்னு சொன்னா என் வீட்டுக்கு நீ டிரைவரா வாங்க கேட்பான். ரோடு சுத்தம் இல்லாம இருக்கு, நான் என்ன பண்ண முடியும்? நீ போய் சுத்தம் பண்ண அப்படின்னு சொல்லுவான். இன்னைக்கு துப்புரவு தொழிலாளர்கள் இல்லையானால் நிலைமை என்ன ஆகும்? சரி, மொத்தத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா ரப்புக்கு கொடுக்க முடியாதுன்னு யாரும் நினைச்சுக்கிறாதீங்க. அவனை பொறுத்தவரை இப்ப இந்த கிளாஸ் இருக்கு, இதை தூக்கி இந்த பக்கம் வைக்கலாம்னு வைக்கலாம், அந்த பக்கம் வச்சாலும் வைக்கலாம், இவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய ஹஸானா எங்க பார்த்தாலும் ரப்பு வச்சிருக்கிறான். யார் தலையில வேண்டுமானாலும் கூடுதலாகவோ குறைவாகவோ ரப்பு வைக்கலாம். அவனுக்கு கூட்டி தருவதில் எந்த விதமான பிரச்சனையும் அவனுக்கு இல்லை. என்ன இவர் மட்டும் வசதியா இருக்கிறார், நான் ஏழையா இருக்கேன், நான் வசதியா இருக்கேன், அவர் ஏழையா இருக்கிறாரு, அல்லாஹ் ஏன் அல்லாஹ்வுடைய ஹஸானா கம்மியா இருக்கு, இவ்வளவுதான் கொடுக்க முடியும், இதுக்குள்ள பிரிச்சு கொடுக்குறானோ அப்படின்னு நினைக்க வேணாம். இல்ல, அவன்கிட்ட கொடுக்கறதுக்கு தாராளமா இருக்கு. ஆனா உங்கள்கிட்ட எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கொடுத்தால், மிக தாராளமாக கொடுத்தால், அதனால் உங்களுக்கு ஏற்படுகின்ற நன்மைகளை விட தீமைகள் அதிகமாகிடும். அதான் அல்லாஹ் சொன்னான், வலவ் பஸத்தல்லாஹு ரிஸ்க லிஇபாதி, தன் அடியார்களுக்கு அல்லாஹ் ரிஸ்கை மிக தாராளமாக தந்து விட்டால், லபகவ் ஃபில் அர்த், பூமியில அழிச்சாட்டியங்களும் குழப்பங்கள் ஏற்பட்டுவிடும். அப்ப என்ன அர்த்தம்? தேவையை விட அதிகமாக தருகின்ற பொழுது அட்டுழியமும் அகம்பாவமும் ஒருவருக்கொருவர் வரம்பு மீறுதலும் ஏற்பட்டு விடுகிறது. அதனால அல்லாஹ் என்ன செய்யறான்? கொஞ்சம் பிரிச்சு வச்சிருக்கிறான், அல்லாஹ் பிரிச்சு தர்றான். இப்ப அதை கேட்கலாம் இல்ல, அப்படி பிரிச்சவன் எனக்கு ஏன் கம்மி லிஸ்ட்ல என்னைய வைக்கணும், என்னைய பணக்கார லிஸ்ட்ல வைக்க வேண்டியதுதானே, என்னைய அறிவாளி லிஸ்ட்ல வைக்க வேண்டியதுதானே, என்னை வந்து பெரிய ஆள்கோட்டை லிஸ்ட்ல வைக்க வேண்டியதுதானே என்ற ஒரு கேள்வி எழும். பின்னால் பதில் வருகிறது. ஹஸரத் கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதனாலதான் சொல்லுவாங்க, கான யகால் கைருல் ஐஷ் மா லா யுல்ஹிக் வலா யுத்ஹிக். ஒரு சிறந்த வாழ்க்கை என்ன அப்படின்னு சொன்னா, சிறந்த பொருள் என்னன்னு கேட்டான், எந்த பொருள் அல்லாஹ்வை விட்டும் உன்னை திசை திருப்பவில்லையோ, எந்த பொருள் உன்னை தவறின் பக்கம் தூண்டவில்லையோ, அதுதான் சிறந்த பொருள். சிறந்த பொருள் அப்படிங்கிறது என்ன? சிறந்த பொருள், அல்லாஹ் நமக்கு வசதியை தந்திருக்கிறான், ஆனா நம்ம ரப்ப மறக்கல. எவ்வளவு வசதி இருந்தாலும் சரி அல்லாஹ்வை மறக்கல. அல்லாஹ் வசதியை தந்திருக்கிறான், வரம்பு மீறல. சொன்னோம்ல, ஒரு வகையான பெரும்ப வரும், அகம்பாவம் வரும், அடுத்தவர்கள் மீது நான் பலமிக்கவன் என்று அழிச்சாட்டியம் செய்கின்ற எண்ணம் வரும். அல்லாஹ் அப்படிலாம் இல்ல, கொடுக்கல. என்ற வசதி இருக்கு. அல்லாஹ் எனக்கு என் ரப்பு கொடுத்த பிச்சை, என் ரப்பு தன் அருளால் தந்திருக்கிறான். நான் இதில் பெருமைப்பட்டுக் கொள்வதற்கு ஒன்றுமில்லை, உங்களை சாதாரணமாக நினைப்பதற்கு ஒன்றுமில்லை, உங்களுக்கு நான் வரம்பு மீறுவதற்கு எத்தகைய தகுதியும் இல்லை. நான் ரப்புடைய அடிமை, எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான், இதை தொடர்ந்து ரப்பு தரணும்னு நான் ஆசைப்படுறேன், அல்லாஹ் எடுத்துட்டான்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன் என்று நினைக்கக்கூடியவர்களும் உண்டு. ஒரு மனிதன் இப்படி பொருளாதார வசதி கொடுக்கப்பட்டவன் இப்படி நினைத்தால், அறிவிஞானம் கொடுக்கப்பட்டவன் இப்படி நினைத்தால், அறிவிஞானம் வழங்கப்பட்டவன் இப்படி நினைத்தால், இப்பொழுது அவன் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த ரிஸ்க் இருக்கே, அதுதான் உயர்தரமான ரிஸ்க். அதான் உயர்தரமான ரிஸ்க். ஏன்னா அந்த ரிஸ்க்னால நம்ம எந்த பிரச்சனையும் ஏற்படல.
அல்லாஹ்வை விட்டும் அது திசை திருப்பவில்லை. இவன் அட்டூழியம் புரிவதற்கும் அது காரணமாக இருக்கவில்லை. அப்ப அது உயர்ந்தது. இப்போ என்கிட்ட பட்டம் பதவி எல்லாம் இருக்கு, நான் என்ன வேண்டுமானும் பண்ணுவேன்னு சொன்னா நீ தப்பான ரோட்ல போய்கிட்டு இருக்கின்றார். ஒரு விதம் எல்லாம் இருக்கிறது, அடக்கியே வாசி பாருங்க. அல்லாஹ் அவர்களுடைய அந்த ரிசுக்கில் அல்லாஹ் ஹைரை நாடி இருக்கிறான், சிறந்த ரிசுக்கை ரொம்ப தந்திருக்கிறான் என்பது பொருள். சொல்லதான் சொல்லுவாங்க ஹதீஸ்ல, இன்னமா அகாஃபு அலைக்கும் மா யுஃப்ரிஜுல்லாஹ் மின் ஸஹரத்தில் ஹயாத்தித் துன்யா. நான் இந்த உலகத்தில் அல்லாஹ் உங்களுக்கு என்னென்ன தந்திருக்கிறான், ரப்பு இந்த உலகத்துல உங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்கிறான், அது நான் ரொம்ப பயப்படுறது இந்த உலகத்தின் பசுமையை பற்றி பயப்படுகிறேன், செழிப்பை பற்றி பயப்படுகிறேன், நான் வசதி வாய்ப்புகளை பற்றி பயப்படுகிறேன். இன்னும் அதே சொன்னாங்க, உங்கள்கிட்ட நான் ஷிர்க்கை பத்தி பயப்படல அப்படின்னா. மோமின்கள் ஷிர்க்கு போக மாட்டேங்க, ஒரு ஈமான் வந்ததுக்கு பின்னால் ஷிர்க்கு வரா. உங்களிடத்தில் ஷிர்க்கு வந்து விடும் என்று நான் பயப்படவில்லை, ஆனால் பொருளாதார மோகத்தால் நீங்கள் தவறளித்து விடுவீர்கள் என்று அச்சப்படுகிறேன். இது ஹதீஸ். பொருளாதார மோகத்தால் நீங்கள் தவறளித்து விடுவீர்கள் என்று அச்சப்படுகிறேன். ஒன்று அதை சம்பாதிப்பதற்கு தவறான வழியில் பயணிப்பீர்கள், அல்லது அதை செலவு செய்கின்ற விஷயத்தில் தவறான செலவு செய்து ஏகப்பட்ட தவறுகளை செய்து விடுவீர்கள் என்று நான் அச்சப்படுகிறேன் என அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட ஹதீஸ் வரும். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னார், வலாக்கின் யுனஸ்ஸிலு பிகதரி மா யஷா. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு அவன் தேவைக்கு தகுந்தவாறு அளந்து தருகிறான். யார் யாருக்கு எவ்வளவு தேவையோ ரப்பு கொடுக்கிறான். இன்னஹு பிஇபாதிஹி கபீரும் பஸீர். காரணம், அவன் தன் அடியார்களை பற்றி நன்கு அறிந்தவன். யாருக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். நம்மள்ட்ட 4 பிள்ளைங்க இருக்கு, 25 வயசுலயும் ஒரு பையன் இருக்கிறார், 1 வயசுலயும் ஒரு குழந்தை இருக்கு, இடையிலையும் குழந்தைகள் இருக்காங்க. பிரியாணி சமைச்சிருக்காங்க வீட்டுல, அம்மா பிரியாணி சமைச்சிருக்காங்க. இப்ப என்ன கொடுப்பாங்க, பெரிய பையனுக்கு பிரியாணி கொடுப்பாங்க, குழந்தைக்கு பால் தான் கொடுப்பாங்க. இன்னொரு பையன் 15 வயசு பையன், அவன் பிரியாணி சாப்பிட முடியும், உடம்பு சரியில்லை. இப்ப அவனுக்கு என்ன கொடுப்பாங்க, பாலும் பிரெட்டும் கொடுப்பாங்க. இப்ப யாராவது பார்த்தா, என்ன அந்த உமா இவ்வளவு ஏற்றத்தாழ்வு பார்க்கிற தாயா இருக்கிறா, இவ்வளவு மட்டமா இருக்காரு. ஒரு பையனுக்கு பிரியாணி கொடுக்குறா, ஒரு பையனுக்கு வெறும் பால் மட்டும் கொடுக்குறா, இன்னொரு பையனுக்கு பிரெட்டையும் பாலையும் கொடுக்குறா, டீ காஃபி குடிச்சு இவ்வளவுதான் சாப்பிட்டு படுத்து சொல்லலாம். இது என்ன நியாயம்? அப்படி யாராவது சொல்ல மாட்டோம். ஏன் சொல்ல மாட்டோம்? அவள் தாய் தன் குழந்தைகளுக்கு எதை கொடுப்பது என்று அவளுக்கு தெரியும். இந்த நேரத்தில் இவர்களுக்கு இது பொருத்தமல்ல என்பதை அவள் அறிந்தவள். ஆதலால் அவள் கொடுப்பது வேறாக இருந்தாலும் அவளுடைய நீதத்திலேயோ அவளுடைய அன்பிலேயோ எவருக்கும் சந்தேகம் இல்லை. இப்படித்தான் மோமின்களுக்கு இருக்க வேண்டும். ரப்பு எங்களுக்கு கூடுதல் குறைவாக கொடுத்தாலும் அவன் ஏதோ ஒரு அர்த்தத்தில் தான் எங்களுக்கு தருகிறான். ஒரு தாய் வித்தியாசப்படுத்தினாலும் புறப்பார்வையில் வித்தியாசம், அகப்பார்வையில் அன்பின் அடையாளமாக எப்படி பார்க்கப்படுகிறதோ, ரப்பும் அப்படித்தான் தன் அடியார்கள் நம்மிடத்தில் நடந்து கொள்கிறான் என்ற உணர்வு நமக்கு ஏற்பட வேண்டும். சொல்லுவாங்க, அல்லாஹ் தான் நாடிய அளவிற்கு நாடிய அளவை தருகிறான் என்று சொன்னான். யார் யாருக்கு எது ஹைரோ அதை அவர்களுக்கு அல்லாஹ் தருகிறான். அடியார்களை பற்றி அல்லாஹ் மிக அறிந்தவன். சில பேருக்கு வசதியைத்தான் கொடுத்தாக வேண்டும், அல்லாஹ்வுக்கு தெரியும், அவங்களுக்கு வசதியை கொடுக்கலாம். சில பேருக்கு வசதி கொடுக்காமல் இருப்பது நல்லது என்று ரப்பு கருதுகிறான், அவர்களுக்கு அல்லாஹ் அதை அப்படி வைக்கிறான். வசதி கிடைக்கிறதுனால நம்ம பெரிய உத்தமர்கள் என்றோ சிறந்தவர்கள் என்றோ, வசதி வாய்ப்புகள் இல்லாததால் சாதாரணமானவர்கள் என்றோ அர்த்தம் இல்லை. அல்லாஹ் சொல்வானா, இன்னமின் இபாதி, என் அடியார்களில் சிலர் உண்டு, லமன் லா யுஸ்லிஹு இல்லல் கினா, வசதிதான் அவர்களுக்கு பொருத்தமாக இருக்கும். வலோ அஃப்கர்துஹு, அவனை நான் ஏழையாக்கி விட்டார், லா அஃப்ஸர்து அலைஹி தீனஹு, அவனுடைய மார்க்கப்பட்டை நான் குலைத்தவனாகி விடுவேன். அவனுடைய நேச்சருக்கு அவனுக்கு வசதி குறைஞ்சிச்சுன்னா ஏகப்பட்ட பிரச்சனை வந்துடும். அவன் அப்படியே வசதியா வைக்கிறது தான் அவனுக்கு நல்லது. அதனால அல்லாஹ் என்ன செய்யறான், அவனுக்கு பெரிய கஷ்டத்தை எல்லாம் கொடுக்கறது இல்லை, நல்ல வசதி வாய்ப்புகளை கொடுக்குறான். அல்லாஹ் சொல்றான், வசதி வாய்ப்பை எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அவன் தீனே போயிடும். இப்ப கரெக்டா தொழுவ வருவான், போவா வருவான், நான் ஃபக்கீர் ஆக்கிட்டேன், அல்லாவாது இல்லாவாதுன்னு அல்லாஹ் பாதா, என்ன ஆகும், ஈமான் போயிடும், தீன் போயிடும். அல்லாஹ் சொல்றான், அப்ப அல்லாஹ் எவ்வளவு பெரிய கருணையாளன். இவன் மேல முகப்பத்துல ஒண்ணும் கொடுக்கல, இது கெட்ட மோதவி, இது இருக்கிற வரைக்கும் தான் வண்டி கரெக்டா போகும், இது இல்லைன்னு சொன்னா அவன் ரூட்டை டைவர்ட் பண்ணிடுவான், தப்பா போயிடுவான். அதனால அல்லாஹ் அவனுக்கு கொடுக்குறான், அவனுக்கு வசதியை கொடுத்தாதான் அவனை தீன பாதுகாக்கணும். சில பேர் அவங்களுக்கு வறுமை இருக்கு, கஷ்டம்தான். அல்லாஹ் சொல்றான், என் அடியார்கள் சிலர் உண்டு, வறுமைதான் அவர்களுக்கு இப்பொழுது அது பொருத்தமானதாக இருக்கும்.
இவன்கிட்ட நான் நிறைய கொடுத்துட்டேன்னு சொன்னா, நிறைய கொடுத்ததுனால இவன்ட்டு தீன் போயிடும். அவன்கிட்ட கொடுக்கலன்னா தீன் போகும். அதனால அல்லாஹ் அவனுக்கு கொடுத்துருவான். இவன்கிட்ட கொடுத்தா தீன் போயிடும். அல்லாஹ் கம்மியா கொடுக்கணும். ஆனா மொத்தத்துல நிச்சயமாக அல்லாஹ் தன் அடியார்களை அவன் முழுமையாக அறிந்தவன். யார் யாருக்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பது அவனுக்கு நன்றாக தெரியும். அதன் அடிப்படையில் அல்லாஹ் செய்கிறான். நம்மை பொறுத்தவரை அதை புரிந்திக்கணும். அல்லாஹ் கம்மியா கொடுத்திருக்கிறான், அல்லாஹ்வுக்கு சபர் செய்யறது. அது ரெண்டுமே சோதனை தான். ஒன்று கொடுத்து சோதிப்பது, இன்னொன்று கொடுக்காமல் சோதிப்பது. கொடுத்து சோதிக்கிறது இம்திஹான் சொல்லுவாங்க, கொடுக்காமல் சோதிப்பது பலான்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். நிறைய காசை கொடுத்திருக்கான், நிறைய வசதியை கொடுத்திருக்கான், பெரிய பட்டம் பதவிகள் அல்லாஹ் உட்கார வச்சிருக்கிறான். அதுக்காண்டி அல்லாஹ் இவரை ரொம்ப கண்ணியப்படுத்தி வச்சுட்டாரு, இதுக்கு மேல இவருக்கு ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்காதீங்க. ஒழுங்கா நடக்கிறியான்னு பாக்குறான். காசு நிறைய கொடுத்திருக்கேன், தப்பான ரூட்ல போறியா, நல்ல வழியில செலவு பண்றியா? அறிவை கொடுத்திருக்கேன், அறிவை ஒழுங்கா யூஸ் பண்றியா, திருட்டு தந்தை பயன்படுத்த போறியா? பெரிய பதவியில வச்சிருக்கேன், கீழே உள்ளவங்கள்ட்ட ஒழுங்கா நடக்க போறியா, வரம்பு மீற போறியா? அல்லாஹ் சோதிக்கணும். சில பேருக்கு முடியல, அல்லாஹ் அவங்களை ஏற்கனவே கீழே தான் வச்சிருக்கிறான். நான் உனக்கு இதை நாடி இருக்கிறேன், ஏற்றுக்கொள்கிறாயா இல்லையா? மொத்தத்துல இரண்டுமே சோதனை தான். ஒன்று கொடுத்து சோதிப்பது, இன்னொன்று கொடுக்காமல் சோதிப்பது. இரண்டு கட்டத்திலும் அல்லாஹ் ஒன்ன தரல, அப்பொழுது அல்லாஹ்வுக்காக சபர் செய்வது என்பது ஒன்று. அல்லாஹ் தந்திருக்கிறான், அவனுக்கு சுக்ர் அதா செய்கின்றோமா என்பதை பார்ப்பது. இரண்டு கட்டத்திலும் ஒரு மூமின் சோதிக்கவே படுகிறான் என்று சொல்லப்படும். பெரும்பாலும் இப்படி நடக்கும் என்பதால் அதை அல்லாஹ் பொதுவா சொல்றான். அப்ப வசதி கொடுக்கப்பட்டவர்கள் எல்லாம் தப்பு செய்யறாங்கன்னு அதற்கு அர்த்தம் அல்ல. அப்படி நடந்து விடக்கூடாது. வசதி பெற்ற பலர் எல்லா வகையிலும், அது காசு பணத்திலையும் சரி, அறிவிஞானத்திலும் சரி, பட்டம் பதவிகளிலும் சரி, சிந்திக்கும் திறனிலும் சரி, மிக உயர்ந்த நிலையில் இருப்பார்கள். அதே சமயத்தில் இரையச்சத்தோடும் பேணுதலோடும் பணிவோடும் நடந்து வருவார்கள். அப்படிப்பட்டவர்களும் உண்டு. ஒண்ணுமே இல்ல, பத்தைகளா இருப்பாங்க, சேட்டை பண்றவனும் உண்டு. அதனால ஏழ்மையா இருக்கிறதுனாலேயே நல்லவர்களாக இருப்பார்கள் என்றோ, வசதி இருப்பதாலேயே தீமையான கெட்டவர்களாக இருப்பார்கள் என்று யாரும் அப்படி கருதிவிடக்கூடாது. வசதி படைத்தவர்களில், எல்லா வகையான வசதி படைத்தவர்களில் பேணுதலும் இரையச்சமும் உடையவர்களும் உண்டு. ஒன்றுமே இல்லாமல் இருப்பவர்களில் வரம்பு மீறுவர்களும் உண்டு. ஆனா இந்த ஒண்ணுமே இல்லாம இருந்து வரம்பு மீறுதுங்கிறது குறைவு, ரேரா நடக்கும். அதே போன்று எல்லாம் இருந்து அடக்கத்தோடு இருப்பது என்பதும் குறைவானதாக இருக்கும். பெரும்பகுதி பிரச்சனைக்குரியதாக இருக்கும். அதனால அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எச்சரிக்கையாக இருக்குமாறு தன் அடியார்களை குறிப்பிடுகிறான். பெரிதொரு ஹதீஸ்ல வரும், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன் அடியார்களை முழுமையாக அவர்களை அறிந்திருக்கிறான். இன்னஹு பி இபாதிஹி ஹபீரும் பஸீர். அவங்களை அல்லாஹ் அவங்களுடைய உள் ஹபீர் அப்படிங்கிறது, இப்ப பஸீர் அப்படின்னு சொன்னா எதெல்லாம் வெளியில தெரியுமோ அதை பார்த்து தெரிகிறதுங்கிறது. ஹபீர் அப்படிங்கிறது இல்ல. ஹபீர் என்பது உள்ளத்தில் இருப்பவைகளையும் அல்லாஹ் தெரிந்தவன். இப்ப நான் வெளியில பேசுறேன், உங்க எல்லாத்துக்கும் தெரியும். நான் உள்ளத்துல என்ன வச்சிருக்கேன் யாருக்கும் தெரியாது. ஆனா அல்லாஹ் வெளியில் நாம் பேசுவதை மட்டுமல்ல, வெளியில் நாம் செய்வதை மட்டுமல்ல, உள்ளுக்குள் என்னவெல்லாம் நினைக்கின்றோமோ இதையும் ரொம்ப அறிந்தவன். இப்ப நம்ம ஒரு தந்தை சொல்ற, டேய் உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, நீ என் பிள்ளை தானே, நீ என்ன யோசிப்பேன்னு எனக்கு தெரியும் சொல்லுவார். அதுக்கு கூட ஒரு அளவுதான் இருக்கு. ஆனா அவங்களே டிங்கி கொடுத்துட்டு போயிடுவான், இவருக்கு தெரியாது. இவர் புகழ்ந்து சொல்லுவான், நான் என்ன செஞ்சாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருது, அப்படி சொல்லி ஏமாத்திடுவான். இவன் செய்ததுல 80% அவருக்கு தெரியாது, ஏமாத்துறது. இவருக்கு உடனே அதுல ஒரு பெருமை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அந்த பண்பு நமக்கானது இல்லை. சில புற அடையாளங்கள், சில கோட்வேட்ஸ், அவன் சிதறி விட்டுட்டு போகக்கூடிய சில அடையாளங்களை வச்சு சில தகவல்களை தெரிந்து கொள்கிறோம், பெருமையா பீத்திக்கிறோம், அவ்வளவுதான். எல்லாத்தையும் தெரிய முடியுமா அப்படின்னு கேட்டா தெரியவே முடியாது. ஆனா அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவன்.
நம்ம என்ன செஞ்சு கண்கள் செய்யும் மோசடியையும் அல்லாஹ் அறிகிறான், உள்ளத்தில் மறைத்து வைத்திருப்பதையும் அல்லாஹ் அறிகிறான். அதான் அல்லாஹ் சொல்றான், என் அடியார்களை பற்றி நான் முழுமையாக அறிந்தவன், அனுபவமாக அறிந்தவன் சொல்லப்படும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு. ஆனா இதுல பெரிய குதிரத்தை இலாஹி என்ன அப்படின்னு கேட்டான். அல்லாஹ் தன் அடியார்களை அறிந்தவன், அவங்களுக்கு தேவைக்கு தகுந்தவாறு தர்றான், சில பேருக்கு நிறைய தரலாம். அந்த தேவைக்கு தகுந்தவாறு ரப்பு தருகிறான் என்பது கூட நம்ம கவனமா பார்த்தோம்னு சொன்னா, நம் வறுமை இருக்கலாம், வறுமை இருக்கலாம். அந்த வறுமை அதான் இப்ப உதாரணத்துக்கு நீங்க சொந்த வீட்டுல குடியிருக்கிறீங்க, நான் வாடகை வீட்டுல குடியிருக்கேன். நான் உங்களோட ஒப்பிட்ட நான் வறுமையில் இருக்கவா நான் நினைச்சுக்கிறேன். நீங்க கார்ல பயணம் செய்றீங்க, என்கிட்ட கார் இல்லை, நான் டூ வீலர் பயணம் செய்றேன், நான் வறுமையில் இருக்கிறதாக நினைச்சுக்கிறேன். உங்களுக்கு சொத்து சுகங்கள் இருக்கிறது, என்னிடத்துல இல்ல, நான் வறுமையில் இருக்கதா நினைச்சுக்கிறேன். இதானே உண்மை, இது யதார்த்தம். ஆனால் நீங்கள் மனிதர்கள் என்ற அடிப்படையில் உங்களுக்கு என்னவெல்லாம் தேவை இருந்ததோ அந்த தேவைகளை நான் பூர்த்தி செய்யவில்லையா என்று கேட்டால் அப்படி இல்லை, எல்லாமே நடக்குது. நீங்க சாப்பிடுறீங்க, நானும் சாப்பிடுறேன். நீங்க தூங்குறீங்க, நானும் தூங்குறேன். நீங்க வெளியூர் போறீங்க வர்றீங்க, நானும் வெளியூர் போறேன் வர்றேன். எது எனக்கு தடைப்பட்டது? அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தன் அடியாரிடத்தில் வசதி, சிலருக்கு வசதி கம்மியாக கொடுத்தாலும் இன்னொருவரோடு ஒப்பிடுகின்ற பொழுது அவனுக்கு குறைவு என்பதை தவிர அவன் தேவையை பூர்த்தி செய்ய முடியவில்லை என்பது பொருள் அல்ல. ரொம்ப ரேராக சில சோதனைகளின் காரணமாக அடிப்படை தேவைகளுக்கு கூட பிரச்சனைகள் வரும். அப்ப கூட அல்லாஹ் என்ன செஞ்சுவான், கடனை வாங்கி சமாளிக்கிற அளவுக்கு அல்லாஹ் விட்டுருவான். இன்னொரு நாள்ல டபுளா கொடுத்து அந்த கடனை அடைக்க ரொம்ப வைப்பான். இதுல எப்படி ஏற்பாடு? தன்னுடைய தேவைகளுக்கே சிரமப்படுதல் என்பது மிக குறைவா, ரொம்ப ரேரா. தேவை எனக்கு இன்னைக்கு 100 ரூபாய் தேவை, 100 ரூபாய் இல்ல, 500 ரூபாய் வேணும், 500 ரூபாய் கூட இல்ல, நான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறது அப்படி இருக்குன்னு சொன்னா ரொம்ப கவனமாக யோசிக்கணும். நாம் நம்முடைய பொறுப்பை, என்னுடைய கடமையை நான் எங்கோ செய்யாமல் தவறு விட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம். என்ன செய்தாலும் அல்லாஹ் தருவதுதான் நடக்கும் என்பது வேறு. ஆனா அடிப்படைக்கே பிரச்சனை என்று சொன்னால் ரப்பு ஏற்படுத்திய அந்த சிஸ்டம், ரப்பு ஏற்படுத்திய அந்த நிசாம், அதுல ஏதோ ஒரு இடத்தை நான் தவறு செய்கிறேன், நான் இங்க மிஸ்யூஸ் பண்ணிருக்கேன், அல்லது நான் அந்த இடத்துல செயல்படுத்தல என்பது பொருள். அப்படி இல்லையானால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா குறைவாக தருவான், ஆனால் அவனது தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவிற்கு தருவான். ஸல்லல்லாஹு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, நீங்க சிறந்த பொருள் அப்படிங்கிறது எவ்வளவு அதிகம் இருக்குன்னு பாக்குறீங்க. மா கல்ல வ கஃபா கைரும் மிம்மா கஸர வ அல்கா. எந்த பொருள் குறைவாக இருந்து உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதோ, தேவைகளை பூர்த்தி செய்யும் குறைந்த பொருள், ஈஸியா மீனிங் சொல்றதா இருந்தா மா கல்ல வ கஃபா, தேவைகளை பூர்த்தி செய்யும் குறைந்த பொருள், கைரும் மிம்மா கஸர வ அல்கா, தேவைக்கு அதிகமாக இருந்து அல்லாஹ்வை விட்டும் மறக்கடிக்கக்கூடிய பொருளை விட சிறந்தது. குறைவான பொருள் ஆனா தேவை பூர்த்தி ஆகும். தேவை பூர்த்தி ஆகுறதுல பிரச்சனை இல்லை. தேவையை பூர்த்தி ஆகணும்னா கஷ்டமா இல்லையா? நம்ம வீட்டுல பிள்ளைங்க இருக்காங்க, நைட்டு சாப்பாடு கூட என்னால காசு கொடுக்க முடியும்னா நான் மென்டல் ஆயிடுவேன். பிரச்சனை இல்லை. என்ன என் பிள்ளைங்க சாப்பாடு கொடுக்க முடியும், பிரியாணி கொடுக்க முடியுமான்னு தெரியல, அதை பத்தி பிரச்சனையே இல்லை. இப்ப நான் என்ன செய்வோம், தைரியமா இருக்கும். மா கல்ல கஃபா, தேவையை பூர்த்தி செய்யும் பொருளாதாரம், தேவையை பூர்த்தி செய்வது பிரச்சனை இல்லை. இது எதை விட சிறந்தது? கைரும் மிம்மா கஸர வ அல்கா, அதிகமாக இருக்கு ஆனா அல்லாஹ்வை விட்டும் அவனை திசை திருப்பியது. ரப்புடைய திக்ர குறைச்சிச்சு, ரப்புடைய திக்ர்ல இருந்து அவனை மாத்துச்சு அப்படின்னு சொன்னா அது ஆபத்தானது. அதை விட தேவையை பூர்த்தி செய்யும் அல்லாஹ்வை மறைக்கடிக்காத பொருள், குறைந்த பொருள் இருக்க, அதுதான் சிறந்த பொருள். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ரப்பு ஒரே மாதிரி வைக்காம எல்லாத்தையும் அல்லாஹ் மாத்தி மாத்தி வச்சிருக்கிறான். எல்லாத்துக்கும் வசதியை கொடுத்தா, அதான் அதை சொல்ல, வசதியை கொடுத்தான் அப்படின்னு சொல்லல. வல வசத்தல்லாஹு ரிஸ்கல் இபாதி, எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக நான் அதிகப்படியாக கொடுத்து விட்டான். தேவையை விட அதிகமானது பெரும்பாலும் இருக்கிறது, நிறைய இருக்கு, பல பேர்கிட்ட இருக்கு. ஆனா எல்லோருக்குமே நான் அப்படி கொடுத்து விட்டால் என்ன ஆகும்? இந்த உலகம் சந்தித்து போய்விடும். தேவையில்லாத குழப்பங்கள் நிறைய வரும். சரி, எல்லாத்தையுமே வறுமைக்கு உள்ளாக்கி விட்டால் எல்லாம் அழிஞ்சு போயிடுவாங்க. எல்லோருக்குமே ரொம்ப ஜாஸ்தியா கொடுத்துட்டாலும் இந்த உலகத்தின் சீராக இயக்கம் இருக்காது. எல்லோரையுமே வறுமை கோட்டுக்கு கீழே கொண்டு வந்து விட்டால் அப்பொழுதும் எல்லோரும் அழிகின்ற நிலை ஏற்படும்.
ஆதலால் தான் சிலருக்கு சற்று கூடுதலாக தருகிறேன், சிலருக்கு குறைவாக தருகிறேன். கூடுதலாக தந்தவனுக்கும் சோதனையாக ஆக்குகிறேன், குறைவாக தந்தவரையும் சோதனையாகவே ஆக்குகிறேன். உங்களுடைய பார்வையில் வேண்டுமானால் வித்தியாசம், என்னுடைய பார்வையில் அது ஒன்றுதான். நீங்க அதை பத்தி ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வறுமைக்கு ஏதோ அது ஒரு பலகீனம், அது ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நான் ஏழை, ஏழைங்கிறது நீ எதுக்கு பயப்படணும், எதுக்காக கவலைப்படணும்? ஏழை என்பது கவலைப்படுவதற்கான காரணமானது அல்ல. என்ற தொழுகை இல்ல, உட்கார்ந்து கவலைப்படு. ஜமாத் விடுபடுது, கவலைப்படு. ஜகாத்து கொடுக்க முடியல, கவலைப்படு. நோன்பு வைக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு, கவலைப்படு. அது நியாயம். நான் ஏழையா இருக்கிறேன், அது கவலைக்குரிய பொருள் அல்ல. உனக்கு வசதி வேணுமா உழை, அது வேறு விஷயம். உழைத்துக் கொள்ளுங்கள், சம்பாதியுங்கள், அல்லாஹ் கொடுத்திருக்க பொருளாதாரத்தை தானும் உபயோகிங்கள், மற்றவர்களுக்கு கொடுங்கள், அதுல பிரச்சனையே இல்லை. வறுமை என்பது அது தாழ்வுக்கான காரணமோ, தாழ்வுக்கான அடையாளமோ, தாழ்வுக்கான அடையாள குறியீடு அல்ல. வசதி என்பது மேன்மைக்கான உயர்வுக்கான அடையாள குறியீடும் அல்ல. சொல்லுவாங்க ஒரு ஓரத்துல, அந்த காலங்கள்ல மக்கள் இப்ப மாதிரி லாரி வசதிகள்லாம் இல்லையில, தலைகள்ல மூட்டைகளை சுமந்துருப்போம். கொரோனா டயத்துல கூட பார்த்தோம்ல, வடநாட்டுகள்ல மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. தன்னுடைய பொருட்களை, அத்தியாவசிய பொருட்களை தலையில வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போவோம். அப்படி போய்கிட்டே இருக்கும் பொழுது ரொம்ப தூரம் எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ல. ஆங்காங்க ரோடுகள்ல பெரிய பெரிய கற்களை, உயரமான கல் வச்சிருப்பாங்க, உயரமான கல்லு. அந்த கல்லுல போய் நம்ம கரெக்டா போய் நின்றோம்னு சொன்னா நம்ம தலைக்கு அதுக்கும் வசதியா இருக்கும். அப்படியே கொஞ்சம் பக்கத்துல இருந்து தள்ளி வச்சா இறக்கி வச்சிடலாம் சுமைய. இறக்கி வச்சுட்டு இவங்க ரிலாக்ஸ் ஆவாங்க. ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி ரிலாக்ஸ் ஆயிட்டு திரும்ப இல்லைன்னா தூக்குறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படும் இல்ல, அதனால அந்த பக்கத்துல நின்றுட்டு அப்படியே ஒரு மாதிரி லைட்டா மூவ் பண்ண எடுத்துட்டு போயிடலாம். இப்ப சொல்லுவாங்க, இப்படி போகக்கூடிய ஒருவன், அவன் தலையில இருக்கக்கூடிய பொருள் அவனுடைய பொருள், அவன் பொருள். இது அந்த சுமை தாங்கியான கல்லின் மீது கொஞ்ச நேரம் வச்சிருக்கான், திருப்பி எடுத்துக்கிட்டான் ஒரு ஹாஃப் அன் அவர், 1 ஹவர்ல எடுத்துட்டான். ஆனா அந்த கல்லு என்ன நினைக்குது, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, என்கிட்ட எவ்வளவு பொருள் இருக்கு தெரியுமா, இப்படி நினைச்சா நம்ம என்ன சொல்லுவோம், உன்னையோட பைத்தியக்காரன் ஒண்ணுமில்லைன்னு சொல்லுவோம் இல்ல. ஆனா அந்த பைத்தியக்காரத்தை நம்ம வேலைத்தையும் நம்ம செய்யறோம்னு சொல்லுவோம். அல்லாஹ் உன்னிட்ட இப்ப வச்சிருக்கிறான், அல்லாஹ் உன்னிட்ட அவனுடைய பொருள், அவனுடைய கசானா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு உன்னிட்ட கொடுத்திருக்கிறான். இது எவ்வளவு நேரம் இருக்குன்னு சொல்ல முடியாது. நாளைக்கு வரைக்கும் இருக்குமா, ஒரு வாரத்துக்கு இருக்குமா, ஒரு வருஷத்துக்கு இருக்குமா, எத்தனை வருஷத்துக்கு இருக்கும் சொல்ல முடியாது. அல்லாஹ் உன்னிட்ட கொடுத்திருக்கிறான். நீ என்ன நினைக்கிற, நான் பெரிய ஆளு, நான் பணக்காரன், நான் கோடீஸ்வரன், நான் யாரு தெரியுமா நினைக்கிற. இன்னும் கொஞ்ச நேரத்துல எடுத்துட்டு போறான், போன பின்னாடி தெரியும் நீ யாருன்னு தெரியும். அப்ப எது உங்களுடையது? எப்படி அந்த சுமை தாங்கியான கல் தன் மீது ஒரு சொற்ப நேரம் வைக்கப்பட்ட பொருள் தனக்குரியதான் கருதுவது சரியில்லையோ, அதே போன்றுதான் அடியார்கள் அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஹசானா, ரப்பு என்னிடத்துல இப்ப தந்திருக்கிறான், நான் இதை தந்திருக்க நேரத்துல சரியா பயன்படுத்திக்கணும், அதான் புத்திசாலித்தனம். இதை நினைச்சு நான் பெருமைப்படுறதுக்கோ, பெருமிதப்படுவதற்கோ, அடுத்தவங்களை தப்பா நினைக்கிறதுக்கோ, பலகீனமா நினைக்கிறதுக்கோ, குறையாக தாழ்வா நினைப்பதற்கான நேரம் இது வல்ல என்பதை உண்மையான மோமின்கள், அடியார்கள் புரிந்து கொள்வார்கள். ஹஸரத் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன் அடியாருடைய விஷயத்துல அல்லாஹ் குறைவு செஞ்சுறது இல்லைங்கிறதுக்கு சொல்லுவான். அல்லாஹ் தன்னுடைய அடியாருடைய விஷயத்துல யாரு இன்னைக்கு அந்த உலகத்துல பாக்குறோம் வச்சுங்க, யார் பசியோட மௌத்தானாங்க, ஜீரணமாக வேண்டுமானா மௌத்தாயிருக்காங்க, நிறைய சாப்பிட்டு மௌத்தாயிருக்கலாம், பசியோட மௌத்துங்கிறது ரொம்ப கம்மி. அப்படி ஒண்ணு நடக்குது அப்படின்னு சொன்னா நம்மளுடைய என்ன சொல்ல, மிஸ்மேனேஜ்மெண்ட், தவறான நிர்வாகம். இன்னைக்கு சொல்லப்படுகிறது, அதாவது நாம் ஒவ்வொரு நாளும் 20% பொருள் வீணடிக்கப்படுகிறது. 20% பொருள் வீணடிக்கப்படுகிறது. 1000 கிலோ யூஸ் பண்ணப்படுதுன்னு சொன்னா 1000 கிலோ, அப்ப 20% என்பது 200 கிலோ வீணாய்க்கிட்டு. நிறைய உணவுப் பொருட்கள் வீணாகக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். நிர்பந்தமாக ஹாஜிகள் கூட பார்ப்பாங்க, ஹஜ் உம்ரா சாப்பிடுவாங்க. கடைசி நேரத்தில் ஒருத்தர் வருவார், 9:55 வருவார், 10 மணி வரைக்கும் முடிஞ்சிடும், பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. 10 மணி ஆயிடுச்சுன்னா எல்லாத்தையும் கொட்டிடுவாங்க. அதுல ஏகப்பட்ட ஹுபுஸ் இருக்கும், சப்பாத்தி இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும், சானா இருக்கும், கறி இருக்கும், எல்லாம் இருக்கும், எல்லாத்தையும் போகும். இல்லைங்க யாருக்காவது கொடுக்குறாங்க, அது தேவையில்லாத பிரச்சனையா. நான் புரிவதற்காக எத்தனை திருமணங்களில் எவ்வளவு பொருட்கள் வேஸ்ட் செய்யப்படுகிறது, ஒவ்வொரு வீடுகள்லையும் எவ்வளவு பொருட்களை வேஸ்ட் பண்றோம்.
வேஸ்ட் பண்ற பொருளை கூட இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுக்கு அவ்வளவு சீக்கிரத்துல மனசு வர மாட்டேங்குது. வேஸ்ட் ஆயிரும், நாளைக்கு காலையில வேஸ்டா போயிடும் தெரியுது, இன்னைக்கு சந்தோஷமா கொடுத்துடலாம், கொடுக்கல இல்ல நாளைக்கு பயன்படுத்திக்கலாம் நினைப்போம், காலையிலையும் பயன்படுத்த மாட்டோம், அதுக்கடுத்து வேற பொருள் தான் ரெடி பண்ணுவோம். அப்ப அது என்ன ஆகும்? வீணடிக்கப்படுகின்ற பொருட்கள் முறையாக மேனேஜ் பண்ணப்பட்டால் இந்த உலகத்தில் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கின்ற எவரும் அந்த நிலையை அனுபவிக்க முடியாது என்று சொல்றோம். மிஸ்மேனேஜ்மெண்ட், தவறான நிர்வாகம். தவறான நிர்வாகம் சொன்னா உலகளாவிய நிர்வாகம் மட்டும் பார்க்க கூடாது. நாம் ஒரு பொருளை வாங்கி 2 வடை வாங்கி 1.5 வடையை சாப்பிட்டுட்டு 6 வடையை மிச்சப்படுத்துறோம், வீணாக்குறோம்னா அதுவும் மிஸ்மேனேஜ்மெண்ட் தான். ஒரு குடும்பத்துல தேவையான அளவுக்கு சமைக்கிறதுல ஒண்ணு கஞ்சத்தனம் கூட, அது நீங்க இருக்கு அடுத்தவங்களுக்காக கொடுங்க, அப்படித்தான் சொல்லப்படுது. நீ அளவா, அதாவது ஒன்று தேவைக்கு அதிகமாக சமைத்து வீணடிப்பது என்பது ஒன்று நல்லா தெரியும். சில பேர் என்ன அதுக்காக ஒரு ரொம்ப அளவா சாப்பிடும் பொழுது உங்களுக்கு இவ்வளவுதான் ரேஷன் போட்ட மாதிரி, இதுக்கு அடுத்து கொடுக்க முடியாது, இப்படியே இருக்க முடியாது, அதுக்கு பேர் கஞ்சத்தனம், தேவையில்லை. என்னுடைய வீட்டிற்கு ஒருவர் திடீரென்று வந்தாலும் அவருக்கு உணவு கொடுப்பதற்குண்டான வசதி இருக்கும், அதனால தப்பே கிடையாது. சரி, இருக்கு அல்லாஹ்வுடைய ஃபضல், இது மிச்சம் இருக்கு, யாருக்காவது ஒருத்தர் கொடுத்தனா, அல்லாஹ் யாரையும் வைக்காமலாம் இல்ல, ஏதேனும் ஒரு நம்மோடு தொடர்புடையவர்கள் இருப்பார்கள், நம்ம வீட்டுல வேலை செய்யறவங்க இருப்பாங்க, அந்த பக்கத்துல யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. சில சமயங்களில் நம்முடைய நாம் வேண்டாம் என்று கருதுகின்ற பொருள் அவர்களுக்கு மிக உயர்வான பொருளாக கூட இருக்கலாம். பிராக்டிகலா பார்க்கணும். நம்ம ஒரு கட்டத்துல ஒரு ட்ரெஸ் இது ரொம்ப பலசாயிருச்சுன்னு நினைப்போம், ஒரு சகோதரருக்கு அது புதிய ட்ரெஸ்ஸாக கூட இருக்கலாம், அவங்களுடைய பார்வையில புதிய ட்ரெஸ்ஸா இருக்கு. மொத்தத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா ஆட்களை வச்சிருக்கிறான், அவர்களை இனம் கண்டறிந்து கொடுக்கின்றோமா இல்லையா? சில பேர் கொடுக்கணுங்கிற என்ன இருக்கும், சோம்பேறித்தனம். இன்னைக்கு ஒரு ஜும்மா தான் சொன்னேன், போய் கொடுக்கணும், அது தேடி கொடுக்கணும், அதுக்கு கஷ்டமா இருக்கும், குப்பையில போடு அப்படின்னு சொல்றேன். அப்ப ஒருத்தர் தேடி கொடுக்கற கஷ்டப்பட்டு குப்பையில போட்டுறாரு, ஒருத்தர் தேடி கண்டுபிடிச்சு போய் கொடுத்துட்டு வர்றாரு, 2 பேரும் அல்லாஹ்வுடைய பார்வையில ஒரே மாதிரியா இருக்க முடியுமா? அப்ப அல்லாஹ் அவருக்கு என்ன செய்வான், உயர்வை கொடுக்கத்தானே செய்வான். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா தன் அடியார்களை கவனமாக பார்த்து கொண்டே இருக்கிறான். தன் அடியார்கள் விஷயத்தில் அல்லாஹ் அக்கறை செலுத்திக் கொண்டே இருக்கிறான். யார் ஒருத்தர் கொடுக்கறதுனால, நிறைய கொடுத்திருக்கிறதுனால அவருக்கு தான் அந்தஸ்து என்றோ, குறைவாக கொடுக்கப்படுறதுனால ஏதோ அல்லாஹ்வுடைய அதிருப்தியை பெற்றிருக்காருன்னா யாரும் நினைச்சிடாதீங்க. தன்னுடைய அடியார்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹ் கவனம் செலுத்துகிறான். தன்னுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பிரியமான நேசத்திற்குரிய அடியார்களாக இருந்தால் அல்லாஹ்வின் பார்வை இன்னும் அதிகமாகிறது. ஹதீஸ்ல ஹஸரத் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்வதாக ஹதீஸை குதுஸி அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்கிறான் என ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, கால மன் அஹானலி வலியன், என் இறைநேசரை ஒருவன் இழிவுபடுத்தினான், என் இறைநேசர் அவர் என்னுடைய நேசர், எனக்கு பயந்து கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நல்ல மாமனிதர், அவரை ஒருத்தன் இன்சல்ட் பண்ணா ஃபக்கத் பாரஸனி பில் முஹாரபா, என்னிடத்து அவன் சண்டைக்கு தயாராகிறான் என்ற அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம், என் அடியான்ட்ட நீ ஒரு மாதிரியா நடந்த அப்படின்னு சொன்னா அவர் விட்டுட்டு போயிடலாம், நான் விட மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஹதீஸ்ல வருது, மன் அஹானலி வலியன், என் நேசர் ஒருவன் பகமை பாராட்டை இன்சல்ட் படுத்தினான், ஃபக்கத் பாரஸனி பில் முஹாரபா, அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா சொல்றான், என்னோடு அவன் சண்டைக்கு யுத்த பிரகடனம் செய்கிறான். நான் என் நேசர்களுக்கு மிக விரைவாக உதவி செய்வேன். அதே போன்று நான் அவர்களுக்காக கோபப்படுவேன், ஆற்றல் மிக்க சிங்கம் கோபப்படுவதை போன்று. சிங்கத்தை சீண்டி பார்த்தா விட்டுருமா, சொல்லுமா இல்லையா? நம்ம விளையாட்டுக்கு சொல்லுவோம், சிங்கத்தை சீண்டி பார்க்கிறாரு அப்படின்ட்டு கிண்டலாக சொல்லுவோம். சிங்கத்தை சீண்டி பார்த்தா அது கோபம் வரும், அது உடல்நல பாதிக்கப்பட்டில்ல, ஆரோக்கியமா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு, இப்ப அதுக்கு எவ்வளவு கோபம் வரும். அந்த சிங்கத்தின் கோபத்தை போன்று என் அடியார்களுக்கு ஒருவன் பாதிப்பை ஏற்படுத்துகின்றதை நான் கோபப்படுவேன் அல்லாஹ் சொல்றான். யாரையும் சாதாரணமா நினைச்சிடாதீங்க. உங்கள்கிட்ட வசதி இருக்குங்கிறதுக்காக இல்லாதவர்களையோ, நீங்க பெரிய அறிவாளிங்கிறதுக்காக உங்களுக்கு கீழ் பணியாற்றுபவர்களையோ, நீங்க பெரிய பதவியில் இருக்கீங்கிறதுக்காக கீழ்நிலையில் இருப்பவர்களையோ அப்படின்னா சாதாரணமா நினைச்சிடும். அவங்களுக்கான பணியை நீங்கள் கொடுக்கலாம், வாங்கலாம், அது வேறு. ஆனா அவங்களை இன்சல்ட் பண்றதோ, அவங்கள்ட்ட நீங்க முறை தவறி நடந்து கொள்வதோ எந்த வகையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. மேலும் அல்லாஹ் சொல்வான், வமா தகர்ரப இலைய ஆபிதி அல் முஃமின் பிமிஸ்லி அதாஇல் ஃபரீலா, ஃபர்லான கடமைகளை பிமிஸ்லிமா பிஅதாஇ மஃபரல்து அலை, அவர்கள் மீது நான் ஃபர்லாக்கியவைகளை செய்வதன் மூலம்
என் அடியார்கள் என்னிடத்தில் நெருங்குவதில்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் அவங்களுக்கு கடமையாக்கி இருக்கேன்டா, அதை செஞ்சுதான் ஆகணும். செஞ்சுதான் 5 நேரம் தொழுதுதான் ஆகணும், ரமலான் நோன்பு வச்சுதான் ஆகணும், 2 சதவீதம் ஜக்காத்து கொடுத்துதான் ஆகணும், 1000 ஒரு தடவை ஹஜ் செஞ்சுதான் ஆகணும். அப்ப என்னிடத்துல நெருங்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்? நஃபிலான உபரி வணக்கங்கள் மூலமாக என்னை நெருங்கிக் கொண்டே என் அடியார்கள் இருக்கிறார். பருளை செய்ய அது ஒரு கடமையானது. ஒருத்தட்ட 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினேன், திருப்பி நான் கொடுக்குறேன், பெரிய சாதனையா சொல்ல முடியுமா? இல்ல. ஆனா ஒரு 1000 ரூபாய் ஒருத்தருக்கு நான் தர்மம் பண்ண, அது சந்தோஷம், இது கடன். இதை போன்றுதான் அல்லாஹ் எதையெல்லாம் நம்ம மீது கடமையாக இருக்கின்றானோ அந்த கடமைகளை சரியாக நிறைவேற்றி ஆக வேண்டும். அதையும் தாண்டி உபரியான விஷயங்களை எப்பொழுது அதிகம் செய்கின்றோமோ அப்பொழுது அல்லாஹ்விடத்தில் நெருக்கம் ஏற்படுகிறதா, அல்லாஹ்விடத்துல நெருக்கம் ஏற்படும். என் அடியான் நஃபிலான வணக்கங்கள் மூலம் என்னை நெருங்கிக் கொண்டே வருகிறான். இறைநேசர்கள் எப்படி நெருங்கினார்கள்? இரவுடைய வணக்கம், தஹஜ்ஜுத் தொழுகை, துஆ, அழுக, கண்ணீர், நோன்பு, இப்படித்தானே நெருங்க முடியும். இறைநேசர்கள் ஆனார்கள் என்று சொன்னால் அந்த இறைநேசத்திற்கு பின்னணியில் இருப்பது பருள மட்டுமல்ல, பருளை தாண்டிய பல்வேறு காரணங்கள், பல்வேறு விஷயம். அல்லாஹ் சொல்றாங்கன்னா, சில ஜிப்ரீல் சொல்றாங்க, நான் அந்த அடியானை நான் நேசிக்கிற வரைக்கும் என்னை நெருங்கிக்கிட்டே இருக்கிறான். நான் நேசித்து விட்டான். அவன் செவியாக, அவன் பார்வையாக, அவன் பிடிக்கும் கரமாக நான் ஆகிவிடுவேன். இடத்தில் கேட்டால் கொடுத்து விடுவேன், என்னிடத்தில் துவா செஞ்சா உடனே நான் கபூல் செஞ்சிருவேன். என்னிடத்தில் எதையேன்னு கேட்டால் நான் தந்து விடுவேன். ஏன்னா அவன் என்னுடைய நேசன். நம்மளே பாக்குறோமா இல்லையா? ஒருத்தர் இல்லைன்னு சொல்லியிருப்போம், இன்னொருத்தர் வந்தா கொடுப்போம். இல்லை என்று சொன்னதும் சரி, நிர்பந்தம் உண்மையிலே இல்லை. இப்போ ஒருத்தர் கேட்கிறாரு, நான் இல்லைன்னு சொல்ல போட முடியாது, ஏன்னா எனக்கு மிகப்பெரிய திருக்குரியவர். நான் என்ன செய்வேன்? ஏதாவது என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமானிதத்தை கூட நான் என் பொறுப்பில் இருப்பதை நான் கடனாளியாக மாறி அவருக்கு கொடுப்பேன். இப்ப முதல்ல ஒருத்தருக்கு இல்லைன்னு சொன்னேன், பொய் சொல்ல இல்ல ரிஸ்க் எடுக்க முடியாது. ஆனா இன்னொருத்தருக்கு நான் கொடுக்கிறேன், அப்போ என்னிடத்துல இல்ல. ஒண்ணு இருக்கிறத கொடுக்காம கொடுக்கிறோம், ரெண்டாவது விஷயம். இல்லைன்னு சொன்னா கூட இன்னொருவரிடம் நான் கடனாக பெற்று அவருக்கு தருகிறேன். அவருக்கு என்று கேட்டால் அவர் கடன் தர மாட்டார், நான் கடனாளி ஆகிறேன் என் நட்பிற்காக. இது எப்ப ஏற்படும்? ரொம்ப நெருக்கம் அதிகமாகின்ற பொழுதுதான் ஏற்படும். நெருக்கம் அதிகம் என்ற பொழுது நான் அவர்களது செவியாக, பார்வையாக, அவர்களுக்கு உதவியாக நான் மாறி அவர்கள் பிடிக்கும் கரமாக நான் ஆகிறேன். அதனால சொல்லுவாங்க, அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா உதவி கிடைக்குதுங்கிறது அடையாளம். இப்போ சிம்பிளா புரியறதுக்கு நான் சொல்றேன். ஹஸ்ரத் இப்ப நமக்கு பார்வைகள், நம்முடைய பார்வைகள் எது வரைக்கும் போகும்? திரையே இல்லைன்னு சொன்னாலும் சில ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் போகும். எந்த திரையும் இல்லை, வெட்ட வெளி, பீச்ல இருக்கும், ஒரு குறிப்பிட்ட ஒரு கிலோமீட்டர், அதுவும் ஒரு பக்கத்துல இருக்க பொருள் தெளிவா தெரியும், கொஞ்சம் தள்ளி போக போக ஏதோ ஒன்று இருப்பது தெரியும், அவ்வளவுதான். கிளியரா இருக்குமா? கிளியரா இருக்கு. தூரத்துல இருக்கிற கப்பல் தெரிகிறது, கப்பல் தெரியும், கப்பலுக்கு மேல இருக்க மனுஷன் எனக்கு தெரியாது, அங்க ஆள் இருக்கான். எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கும் அப்படித்தானே இருக்கும். சரி, இதுவும் ஒரு சொல்லி ஓப்பன்ல இருந்தா தான். இந்த சுவருக்கு பின்னால் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறார். அசத் யார் உட்கார்ந்து இருக்கிறாங்க? இவ்வளவு பேசுறீங்களே, சரியா? எனக்கு எப்படி தெரியும்? சுவருக்கு பின்னால் யார் உட்கார்ந்து இருக்கா? ஒருத்தர் ரகசியமா ஒரு நண்பர் வந்திருப்பாங்க, நம்ம இருக்கிறது தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறக்காண்டி உட்கார்ந்து இருப்பாங்க. எல்லாம் முடிஞ்ச பின்னாடி வந்து முசாஃபா செய்வாங்க. எப்ப வந்தீங்க? நான் ஆரம்பத்திலே வந்துட்டேன்னு சொன்னாங்க. இன்னும் ஆரம்பத்திலே வந்துட்டீங்களா? தெரியவே இல்லையே. தெரிய வேணாங்கிறக்காக அவங்க உட்கார்ந்து இருக்காங்க. இப்ப நமக்கு தெரியாது, ஒரு திரை ஏற்பட்டு விட்டது தெரியும். ஹஸரத் சாரியா ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு ஒரு படையை அனுப்பியிருந்தாங்க. அந்த படை எதிரிகளோடு போராடிக்கிட்டு இருக்கு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, குத்பாவில இருந்து, மிம்பர்ல இருந்து, யா சாரியால் ஜபல், யா சாரியால் ஜபல், யா சாரியால் ஜபல் சொல்றாங்க. சாரியாவே மலையின் மீது கவனம் செலுத்துங்க, மலையின் மீது கவனம் செலுத்துங்க, மலையின் மீது கவனம் 3 தடவை சொன்னாங்க. என்னன்னு புரியல. உள்ள முன்னாடி இருக்கவங்களுக்கு என்ன திடீர்னு சம்மந்தம் இல்லாத ஒரு வேர்ட்ஸ் கேட்டாங்க. இல்ல, ஒரு சின்ன பிரச்சனை அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு, நான் அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணேன்னா. என்னடா இது, என்ன இருந்துச்சு? இன்னைக்குன்னா நம்ம டெலிபதி எல்லாம் வந்துருச்சு, டெலிவிஷன் வந்துருச்சு, சேட்டலைட் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. நம்ம ஆன்லைன்ல இங்க நடக்கிறத பார்ப்போம், இங்க இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம், சாதாரணமான விஷயம். எந்த இது இருந்துச்சு? ஒண்ணுமே இல்லை. சாரியாரதம் வர்றது எல்லாரும் எதிர்பார்த்தாங்க.
சாரியா ரலியல்லாஹு வந்ததுக்கு பின்னாடி ஆர்வமா கேட்டாங்க, உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் இருந்துச்சா, ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா, ஏதாவது நடந்துச்சான்னு கேட்கும் பொழுது சொன்னாங்க, நாங்கள் ஒரு இக்கட்டான நேரத்தில் இருந்தோம், நாங்க ஒரு நல்ல நிலையில இருந்தோம், ஆனா மலையின் பக்கம் கவனம் செலுத்தல, நாங்க வேறொரு ஏதோ ஒரு இதுல இருந்தோம், உமர் ரலியல்லாஹுடைய எச்சரிக்கை எங்களுக்கு கிடைக்கவில்லை, ஆனால் அதன் பின் நாங்கள் எங்களுடைய ஜீவிதத்தை மாற்றிக்கொள்ளவில்லை, ஆனால் எங்களை துவம்சம் பண்ணியிருப்பாங்க, அழிச்சிருப்பாங்கன்னு சொன்னாங்க. இப்ப நம்முடைய கொஸ்டின், உமர் ரலியல்லாஹுக்கு எப்படி தெரிந்தது? அதான் கொஸ்டின். உமர் ரலியல்லாஹுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? பன்னூற்றுக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருப்பதை எப்படி கண்டார்கள்? சரி, பார்த்துட்டாங்க. உமர் நாயகம் பார்த்துட்டு சொல்றாங்க, சாரியா ரலியல்லாஹுக்கு எப்படி கேட்டது? அவ்வளவு தூரத்துக்கு இருக்கா? இல்லையே. அதான் சொல்லப்படுகிறது, அல்லாஹ் தன் அடியார்களை நேசிக்கின்ற பொழுது அவருடைய செவியில் அல்லாஹ் பறக்கத் செஞ்சிடறான், அவங்களுடைய பார்வையில ரொம்ப பறக்கத் செஞ்சிடறான். செவியில பறக்கத், பார்வையில பறக்கத். பார்வையில பறக்கத்து பார்க்க முடிந்தது, செவியின் பறக்கத்து கேட்க முடிந்தது. ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மக்கள் கேட்கிறாங்க, யார் இந்த சிம்மாசனத்தை கொண்டு வர்றது? எல்லாரும் டைம் கேட்டாங்க. ஒருத்தர் சொன்னா, நீங்க ஒரு செகண்ட கொண்டு வந்துற, நீங்க ஓகே சொன்னா கொண்டு வந்துடுறேன். ஒரு செகண்ட், தர்பத்தாயின் கண்மூடிக்க திறக்கின்ற நேரம் ஒரு செகண்ட் தான். எஸ்ன்றாங்க, அவ்வளவுதான், நேரம் வந்துருச்சு. எப்படி கொண்டு வர முடியும்? எந்த கை கொண்டு எடுத்து வர முடியும்? எங்க இருக்கிறாங்கன்னு பார்த்தது எது? அது எப்படி பிடித்தது எது? அது தூக்கியது எப்படி? இவ்வளவு தூரம் கடந்து வந்தது எப்படி? எப்படி சாத்தியம்? ஆனால் குர்ஆன் கூறுகின்ற வரலாறு, என் ரப்பின் கருணை இது, அல்லாஹ் என்னை கொடுத்து சோதிக்கிறான், நான் அவனுக்கு நன்றி செலுத்துகின்றேனா, நன்றி இல்லாமல் போகின்றேனா என்று ரப்பு பார்க்கிறாங்க. ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள் என்று குர்ஆன் பதிவு செய்கிறது. எப்படி தெரியும்? எப்படி சாத்தியம்? இதுதான் அல்லாஹ் சொல்றான், என் அடியார்கள் இடத்தில் உபரி வணக்கம் மூலம் நெருங்கிக் கொண்டே வருகிறார்கள். எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை. அப்படி வருகின்ற பொழுது அவர்களின் செவியாக பார்வையாக நான் ஆகிறேன் என்று சொன்னார். அவர்களின் செவியிலும் பார்வையிலும் பறக்கச் செய்கிறேன். இது ஒரு காலத்தில் கஷ்டமாக தெரியலாம். இன்று யோசித்து பாருங்கள், ஒரு விஞ்ஞானத்தின் சில காரியங்களால் எங்கோ நடக்கின்ற, இப்ப அபுதாபியில் நடக்கக்கூடிய விளையாட்டை நான் பார்க்க முடிகிறது, லண்டனில் நடக்கக்கூடிய ஒரு போட்டியை ஃபுட்பாலை நான் பார்க்க முடிகிறது, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு தகவலை இதால் பார்க்க முடிகிறது. இது எதனால் பார்க்க முடிகிறது? விஞ்ஞான வளர்ச்சி. ஒரு விஞ்ஞான வளர்ச்சியினால் ஒரு கட்டத்தில் பார்த்தோம், அப்போலாம் வயரோட தொடர்பு இருந்துச்சு, அதுக்கடுத்து ஒயர்லெஸ் சொன்னாங்க. இல்ல, அதுவும் இல்ல, கனெக்ஷனே இல்ல, என் போன் இவ்வளவுதான் இருக்கு, இதுக்கும் எந்த விதமான சுத்தி எதுவுமே வெளியில தொடர்பு இல்லை. ஆனா அமெரிக்காவிலிருந்து போன் பார்த்தா அடுத்த நாடியில் எனக்கு கிடைச்சிருது. எங்க இருந்து வந்தது? விஞ்ஞானத்தால் இது சாத்தியம் என்று சொன்னால் ரப்பின் விஞ்ஞானத்தால் எப்படி சாத்தியம் இல்லாமல் போகும்? அதுதான் இது இறைநேசர்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய வெகுமதி என்பது. அதற்கு பேர் மெஞ்ஞானம். அவர்கள் தங்களை ரப்பிற்காக அர்ப்பணித்துக் கொண்டவர்கள், அல்லாஹ்விற்காக ஃபனாவானவர்கள். அப்படி ஆவதால் இந்த புறப்பார்வை நீங்கள் கண்டுபிடித்த விஞ்ஞான சாதனங்களால் கிடைக்கக்கூடியதை அல்லாஹ் தனது அருளால் அந்த மேன்மக்களுக்கு தருகிறான். அல்லாஹ் சொல்றானா, நான் நேசிக்கிற வரைக்கும் நஃபிலான வணக்கம் நெருங்கிக்கிட்டே வர்றாங்க, நான் நேசிச்சுட்டா அதுக்கடுத்து ரொம்ப நெருக்கமாயிடுறேன், அவங்க என்ன கேட்டாலும் கொடுப்பேன், துவா செஞ்சா ஏத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் இன்னும் சொல்றானா, நான் எந்த காரியத்தை செய்கின்ற பொழுதும் எனக்கு ஒரு நெருடல் ஏற்படுவதே இல்லை. ஆனால் மூமினான அடியான் ரூஹை நான் கைப்பற்றுறேன், ஆனா அவனுக்கு மௌத்துல விருப்பம் இல்லை, அவனுக்கு மௌத்துல விருப்பம் இல்லை. ஆனா என் பிரியத்திற்குரிய அடியான் அவனுடைய மௌத்தை நான் ரூஹை கைப்பற்றல, அப்ப நான் கொஞ்சம் கஷ்டப்படுறேன். அல்லாஹ் சொல்றான், وما ترددت في شيء انا فاعله ترددي في قبض روح عبد المؤمن يكره الموت واكره مسانته. அவனுக்கு கஷ்டம் கொடுக்கறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு, ஆனாலும் வேற வழி இல்லையே, என்ன பண்ண முடியும், அதனால நான் அவனுடைய ரூஹையும் கைப்பற்றிக் கொள்கிறேன். மேலும் அல்லாஹ் சொன்னானா, என் அடியார்கள் சிலர் இருக்கிறார்கள், என்னிடத்தில் அவர்கள் எல்லாமே இபாதத்துக்கு தௌஃபீக் கூடும் கேட்கிறவங்க இருக்காங்க. நான் சில பேருக்கு இபாதத்துக்கு கூட அவங்களுக்கு தௌஃபீக் கொடுக்கல. ஏன்னு தெரியுமா? பெருமை வந்து அவர்களை அறிந்து விடக் கூடாது என்பதற்காக. பரதல சில பேர் உட்காந்து ஏதோ ஒண்ணு நிறைய வேணும்னு கேட்கறாங்க. நான் நிறைய பாசை நிறைய நோன்பு வைக்கணும்னு நினைக்கிறான். அல்லாஹ் நினைக்கிறான், இவன் இப்படியே போகட்டும், உனக்கு ரொம்ப கொடுத்தா இது வேற ரூட்ல போகும். என்ன மாதிரி தொழிலாளிகள் உண்டா, என்ன மாதிரி தஸ்பீஹ் ஓதுறவர்கள் உண்டா, என்ன மாதிரி இறைச்சம் உள்ளவர்கள் உண்டா, இப்படி போயிட்டான்னு சொன்னா அதுக்கு சும்மா இருக்கிறதே பெட்டரு, இப்படி போய்வானோ என்பதற்காக அவன் கேட்டு நான் கொடுக்காமல் இருப்பது உண்டு. என்னுடைய அடியார்கள் சிலர் இருக்கிறார்கள், அவருடைய ஈமானை பாதுகாப்பதற்கு வறுமைதான் நல்லது என்று நான் கருதுகிறேன். அவர்களுக்கு வசதியை கொடுத்தால் கெட்டுவிடும், அதற்காக கொடுக்காமல் இருக்கிறேன். வேறும் சில என் அடியார்கள் சிலர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு வசதியை கொடுப்பதுதான் சரியென கருதுகிறேன்,
அதாவது அவங்களுடைய ஈமானை பாதுகாக்கிறதுக்கு அதுதான் உதவியா இருக்கும். அவங்களை ஏழை ஆக்கிட்டா அவனுடைய ஈமான் கெட்டு போயிடும். அதனால அவனுக்கு நான் வசதியை கொடுத்துறேன். என் அடியார்கள் சிலர் இருக்கிறார்கள், ஆரோக்கியம் தான் அவர்களுக்கு, அவனுடைய ஈமானுக்கு பாதுகாப்பு நினைக்கிறேன். அவனை நோயாளி ஆக்கிட்டா அவனுடைய ஈமான் பறி போயிடும், அவனுடைய தீன் போயிடும். அதனால அவனுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய அடியார்கள் சிலர் இருக்கிறார்கள், நோய் தான் அவருடைய ஈமானுக்கு பாதுகாப்பு என்று கருதுகிறேன். அவர்களுக்கு முழு ஆரோக்கியத்தை கொடுத்தால் அதுவே பிரச்சனையாகிவிடுமோ என்று நான் கவலைப்படுகிறேன். இப்படி என் அடியார்களில் பல ரகம் உண்டு. அவர்களின் தேவைக்கு தகுந்தவாறு, அவர்களின் சூழலுக்கு தகுந்தவாறு அவருடைய உள்ளங்களை நான் அறிந்தவன் அல்லவா. இன்னி உதப்பிரு அம்ர இபாதி பிஇல்மி பிகுலூபிஹிம், என் அடியார்களின் உள்ளத்தில் இருப்பதையெல்லாம் நான் அறிந்தவன் அல்லவா. ஆதலால் என் அடியார்களை எப்படி நிர்வாகம் செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரியும். இன்னி கபீருன் பஸீர், நான் அனைத்தையும் அறிந்தவன், அனைத்தையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுவதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடும் ஹதீஸ் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார். எதுக்கு இதை சொல்லப்படுகிறது? அல்லாஹ்வுக்கு எதுவும் தெரியாமல் இல்லை, ரப்பு எல்லாத்தையும் அறிஞ்சுதான் வச்சிருக்கிறான், அல்லாஹ் அறிஞ்சுதான் கொடுக்கிறான். கொடுப்பதில் பல்வேறு காரணங்கள் இருக்கும். புறப்பார்வையில் ரப்பிடத்தை நாம் எதையும் கேட்பதில் தவறில்லை. நாம முடிவு செய்யக்கூடாது. அல்லாஹ் எனக்கு ஏன் வசதியை கொடுத்திருக்கான்னு தெரியுமா, இருக்காதான் அப்படின்னு நினைக்கிறேன். அல்லாஹ் எனக்கு ஏன் வறுமையை கொடுத்திருக்கான்னு தெரியுமா, அல்லாஹ் எனக்கு ஏன் அறிவை கொடுக்கல தெரியுமா, அல்லாஹ் எனக்கு அறிவை கொடுத்தான்னு தெரியுமா, அல்லாஹ் எனக்கு இப்படி நம்ம இது பண்ணக்கூடாது. நாம் புறப்பார்வையில் ரப்பிடத்தில் எதையெல்லாம் கேட்க வேண்டுமோ அவைகள் அனைத்தையும் கேட்கலாம், தாராளமாக கேட்கலாம். ரப்பு நமக்காக எதை தேர்ந்தெடுத்து தந்திருக்கின்றானோ அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதான் அதற்கு பொருள். அதுக்காக யாரும் போய் எனக்கு ஏழ்மையை கூட நம்ம அப்படி கேட்க மாட்டோம். நம்முடைய தகுதிக்கு கேட்கக்கூட தேவையில்லாத விஷயங்கள் அதிகமா இது பண்ண வேண்டியது இல்லை. ஆனால் நம்ம கேட்கிறோம், யாரும் எனக்கு வசதியை கொடுன்னு கேட்கிறோம், தப்பு இல்லை. அல்லாஹ் வசதியை கொடுக்கல, கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லாஹ் என்னை ஒண்ணு சும்மாவதான் விட்டுறல, ரப்பு அதில் எனக்கு கயிறை நாடி இருக்கிறான். இது எல்லாம் எப்ப தெரியும்? மௌத்தான தெரியும். மௌத்து என்னைக்கு வரும் அது அடுத்த வினாடியாக கூட இருக்கலாம். அப்ப இதுக்கு இடையில போய் உள்ளதுலயே நீங்க இவ்வளவு கவலைப்படணும் தேவையில்லை. அல்லாஹ் உங்களை பராமரமா இருக்கிறாங்க, கண்டுக்கிறாம இருக்கிறான்னு கேட்டா அல்லாஹ் கண்டுக்கிறாம எல்லாம் இல்லை. உனக்கு என்ன செய்தாலும் அவன் விளங்கித்தான் செய்கிறான், உங்களை கண்டுக்கிறாம இல்லை. அதனாலதான் என் அடியார்களை நீங்கள் கோபப்படுத்தினார், சிங்கத்தை போன்று நான் உங்களிடத்தில் கோபமாக நடந்து கொள்வேன். என் நேசர்களை நீங்கள் அவர்களை அவமதித்தால் என்னோடு நீ சண்டைக்கு வர்றேன்னு அர்த்தம். நீ சண்டைக்கு போனது அவங்கள்ட்ட இல்லை, என்னோட வர்ற பார்த்துக்க. அப்ப தன் அடியார்களை அல்லாஹ் அவருடைய தரத்தையும் அவருடைய தகுதியையும் அவருடைய தேவையையும் அவருடைய இயல்புகளையும் முழுமை, அதான் சொல்ல வந்தேன். நம்ம பெற்றோர் நம்ம பிள்ளைகளுடைய இயல்பு தெரிஞ்சதான் நினைக்கிறோம், ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், அவ்வளவுதான். ஆனால் நம்முடைய இயல்புகளை 100% தெரிந்தவன் யார் தான்? ரப்புதான், அல்லாஹ். 100% தெரிந்தவன் ரப்பு, முழுக்க முழுக்க தெரிஞ்சவன் ரப்பு. அதனால அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அவன் நம்முடைய தகுதிக்கு தக்கவாறும் நம்முடைய நேச்சருக்கு தக்கவாறும் நம்முடைய இயல்புகளுக்கு தக்கவாறும் நம்முடைய வருங்காலத்தின் பாதுகாப்புக்கு தக்கவாறும் அவன் கருணையினால் அல்லாஹ் தருகிறான். இப்ப திரும்ப இந்த ஆயத்தினுடைய அந்த அதற்கான பொருளை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். இப்ப புரியும். தன் அடியார்கள் எல்லோருக்கும், அடியார்களுக்கு ரிசுக்கை விசாலப்படுத்தினால் என்பது பொருள் அல்ல. தன் அடியார்கள் எல்லோருக்கும் அவன் ரிசுக்கை எல்லோருக்கும் தாராளமாக தந்தால் இந்த பூமியில் குழப்பங்கள் அதிகமாகும். வலாக்கின் எனவேதான் அவன் நாடிய அளவிற்கு அளவில் தன் அடியார்களுக்கு தருகிறான். இன்னும் நிச்சயமாக அந்த ரப்பு தன் அடியார்களை ஹபீரும் பஸீர், அவர்களை அல்லாஹ் உற்று நோக்குபவனாக இருக்கிறான். அவர்களுடைய புறத்தில் இருப்பதையும் அவருடைய அகத்தில் மறைத்து வைத்திருப்பதையும் அவன் அறிந்திருக்கிறான், அனைத்தையும் பார்த்து கொண்டே இருக்கிறான். எல்லாம் அல்லாஹ் ஷானு வ தஆலா மேலும் இந்த வசனத்தில் எவைகளை நாம் விளங்க வேண்டுமோ அவைகளை புரிவதற்கு, அவற்றுண்டான படிப்பினை ஏற்று விளங்கி நடப்பதற்கு எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதஹு வஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم حق قدره ومقداره صلاة
دائمة بدوام ملك الله. اللهم أنت السلام ومنك السلام وإليك يرجع السلام. وحينا ربنا بالسلام وادخلنا برحمتك دار السلام. وتعاليت ربنا وتعلمت وتقدست يا ذا الجلال والإكرام. اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه. اللهم حبب إلينا الإيمان وزينه في قلوبنا وكره إلينا الكفر والفسوق والعصيان واجعلنا من الراشدين. اللهم اجعلنا من أهل ولايتك في الدنيا والآخرة. اللهم اجعلنا ممن يطيعك ويطيع رسولك يا الله. اللهم اجعلنا من عبادك الصالحين المؤمنين المتقين الذين يرثون جنة الفردوس يا رب العالمين. وصل وسلم على رسولك سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب. صدق الله العظيم.